கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் திரும்புவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 32 முதல் 44 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். மத்தேயு 27:32 முதல். போகையில் சிரேனே ஊரானாகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். கபாலஸ்தலம் என்னும் அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்திற்கு அவர்கள் வந்தபோது கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுவார்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவர்கள் அங்கே உட்கார்ந்து அவரை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். அன்றியும் அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்திரத்தை காண்பிக்கும் பொருட்டு, இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதி அவர் சிரசுக்கு மேலே வைத்தார்கள். அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளர் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டார்கள். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலையை துலுக்கி, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே இரட்சித்துக்கொள். நீ தேவனுடைய குமாரனையானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை இரட்சித்தான், தன்னைத்தான் இரட்சித்து கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாய் இருந்தால் இப்பொழுது இவனை இரட்சிக்கட்டும் என்றார்கள். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். 6ஆம் மணி 2000 வருடத்திற்கு முன்பாக கல்வாரி சிலுவையிலே மரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய பாடுகளையும் குறித்து தியானிக்கிற ஒரு நாளாக உலகமெங்கும் இந்த குட் ஃப்ரைடே என்கிற புனித வெள்ளி கிறிஸ்தவ மக்களால் அது கொண்டாடப்படுகிறது. இது சிலுவையிலே தொங்கின ஒரு ராஜாவை பற்றினதான ஒரு பகுதி. பொதுவாக ராஜாக்கள் தங்களுடைய அரண்மனையிலே சுகபோக வாழ்விலே தான் இருப்பார்கள். ஆனால் இங்கே ஒரு ராஜா சிலுவையிலே தொங்கி கொண்டிருக்கிறார். பொதுவாக ராஜாக்களுக்காக மற்றவர்கள் தான் சாவார்கள், யுத்தம் செய்து மரிப்பார்கள், அல்லது ராஜாவை காப்பாற்றுவதற்கு இவர்கள் தங்கள் உயிரை கொடுப்பார்கள். ஆனால் இங்கே ஒரு ராஜா நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, நம்முடைய வியாதிகளுக்காக, நம்முடைய தரித்திரங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்தார். அப்போ சிலுவை மரணம் எப்படிப்பட்டது, அதை குறித்த ஜனங்கள், அந்த காலத்தில் வாழ்ந்த ஜனங்கள் எப்படி நினச்சிருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சிலுவை மரணம் என்பது ஒரு அருவருக்கத்தக்க மரணமாக, இழிவான மரணமாக அந்த நாட்களிலே அது ஒரு சாபமாக எண்ணப்பட்டது. அந்த காலத்திலே வாழ்ந்த அந்த ஜனங்களை 3 விதமாக பிரிக்கலாம். முதல் பிரிவு ரோமர்கள், அவர்கள்தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். 2வது பிரிவு யூதர்கள், அவர்களுக்கு அடிமையாக இருந்தார்கள். கிபி கிறிஸ்து பிறந்ததுக்கு பின்பாக 1ஆம் நூற்றாண்டிலே இன்னொரு கூட்டம் உருவாகுது. அதுதான் கிறிஸ்துவை பின்பற்றின கிறிஸ்தவர்கள். அப்போ மொத்தம் 3 விதமான ஜனங்கள். ரோமர்கள் 1, 2வது யூதர்கள், 3வது கிறிஸ்தவர்கள். இந்த 3 பேரும் சிலுவையை குறித்து என்ன நினைக்கிறாங்கன்றது நமக்கு புரிஞ்சால் மட்டும்தான் தொடர்ந்து இந்த செய்தியை நான் கொடுக்கும்போது உங்களுக்கு அது புரியும். அப்போது முதலாவது ரோமர்கள். இந்த ரோமர்கள் சிலுவையை மிகவும் அருவருப்பான ஒரு காரியமாக நினைக்கிறார்கள், இழிவான ஒரு செயலாக நினைத்தார்கள். அந்த காலத்தில் சிசரோ என்று சொல்லக்கூடிய ஒரு பேச்சாளன், ஒரு எழுத்தாளன், இவன் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவன். அவன் என்ன சொல்கிறான், இந்த சிலுவையை பற்றி, அதனுடைய மரணத்தை பற்றி அவன் சொல்லுகிற காரியம் என்னென்னா, இந்த சிலுவை மரணத்தை எல்லாருமே வெறுத்து அதை ஒதுக்கி தள்ளணும், அது ரொம்ப அருவருப்பான ஒரு செயல், அது ரொம்ப இழிவான ஒரு மரணம். ஆகையினால அதை என்ன செய்யக்கூடாது,
அது ரோமர்களுக்கு நடக்கக்கூடாது. ஒரு ரோமனை கையில் சங்கிலியால் கட்டினா கூட அது ரொம்ப தவறான ஒரு காரியம். ஒரு ரோமனை வாரினால் அடிக்கணும்னா அது ரோம சட்டத்திற்கு உட்பட்டு தான் என்ன செய்யணும், அதை அடிக்கணுமே தவிர. ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னா, சிலுவையை அவ்வளவு கேவலமாக நினைக்கிறாங்க. சிலுவை மரணத்தை அது ரொம்ப அவமானமாக அவங்க நினைக்கிறாங்க. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, அந்த மாதிரி அவர் அதை பேசுகிறார். எப்போ? கிறிஸ்து பிறப்பதற்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால தான் பார்த்தீங்கன்னா பவுலை சிறைச்சாலையில் போட்டு அடிச்சிடுறாங்க, கைவிலங்கு கட்டிடுறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, என்னை நீ என்ன செய்யக்கூடாது, கைவிலங்கெல்லாம் போடக்கூடாது, என்னை காரணம் இல்லாமல் ராத்திரி பண்ண வச்சு அடிச்சிருக்கிற, இதுக்கு எனக்கு நியாயம் வேண்டும்னு சொல்லி அப்ஜெக்ட் பண்ணுறாரு. காரணம் என்னென்னா, பவுல் யூதன் தான், ஆனால் ரோம குடியுரிமை பெற்றவர். ரோம குடியுரிமை பெற்ற ஒருத்தனை அவ்வளோ சீக்கிரம் அடிச்சிட முடியாது. அவர் எப்படி ரோம குடியுரிமை பெற்றார்னா, அவர் அவ்வளோ வசதியானவர், அவர் அவ்வளவு அறிவாளி, ரொம்ப படிப்பாளி, படிப்புலையும் வசதி, பணத்துலையும் ரொம்ப வசதியான ஒரு மனிதர். அதனால தான் அவர் அப்ஜெக்ட் பண்ணுறாரு. ரோம சட்டம்லாம் எனக்கு தெரியும், நான் ரோம குடியுரிமை பெற்றவன், என்னை எப்படி நீ அடிக்கலான்னு கேட்குறாரு. அப்போ சிறைச்சாலையில் இருக்கிறவங்களாம் பயந்துடுறாங்க. இதை பயந்து அவங்களுக்குள்ள ஆலோசனை பண்ணுறாங்க, இது தயவுசெய்து வெளியே சொல்லாதீங்க, நாங்கள் விடுதலை பண்ணிடுறோம்னு விடுதலை பண்ணுறாங்க. அடுத்து யூதர்கள், இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் சிலுவையை பற்றி அப்படின்னா, இன்றைக்கும் இவர்கள் ரோமர்களை போல தான் அவங்க நினைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, சிலுவை மரணம் ஒரு சபிக்கப்பட்ட மரணம், இது யூதர்கள் யாருக்கும் நேரக்கூடாது, நடக்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள். வாசிக்கலாம். உபாகமம் 21 அதிகாரம், உபாகமம் 21, 22, 23. கொலை செய்யப்பட்ட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால் இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது. அந்நாளில் தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அடிமையாக இருந்தாங்க. அங்கிருந்து விடுதலையாக்கப்பட்டு மோசேயின் மூலமாக வனாந்திர மார்க்கமாய் அவர்கள் கானான் தேசத்துக்கு போகிறதுக்கு ட்ராவல் பண்ணி வர்றாங்க. இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் சில கிலோமீட்டரில் அவங்க கானான் தேசத்துக்குள்ளே போயிடலாம். இப்போ அந்த இடத்துல மோசே எல்லாருக்கும் இந்த போதனைகளை கொடுக்குறார். காரணம் என்னென்னா, மோசேயுடைய ஊழியம் அங்கே முடியுது. அவர் கானான் தேசத்தை பார்க்கலாம், உள்ளே போக முடியாது. அது ஆண்டவரே சொன்னதுனால அவர் அந்த இடத்துல அடுத்த தலைவன் யார் என்பதை அங்கே சொல்கிறாரு. அவர்களுக்கான போதனைகளை அங்கே கொடுக்குறாரு. அவருடைய கடைசி போதனை அது. முடிச்சுட்டு அவர் என்ன செய்கிறார், அவர் மலைக்கு ஏறி போயிடுறார். அப்போ அந்த நேரத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தை, தன் ஊழியத்தின் கடைசி சில மணி நேரங்களிலே இந்த போதனைகளை அவர் கொடுக்கிறார். அதில் முக்கியமானது இந்த சிலுவை மரணம், அதை பற்றி பேசுகிறார். இந்த வசனத்தில் தேவனால் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. யார் தேவனால் சபிக்கப்பட்டவன் அப்படின்னா, சிலுவை மரணத்தை அடைந்தவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். அப்படிதானே இருக்கு. தூக்கி போடப்பட்டவன் அப்படின்னா மரத்தில், சிலுவை மரத்தில் அடிச்சு கொள்வது. அப்போ தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன் என்றால், எந்த ஒரு மனிதன் சிலுவை மரணத்தை அடைந்திருக்கிறானோ அவன் பிதாவாகி தேவனால் சபிக்கப்பட்ட மனிதன் என்ற அர்த்தம். அப்போ இவருடைய சரீரம் இருட்டுறதுக்குள்ளே என்ன செய்யணும், அடக்கம் பண்ணிடணும். கொண்டு போய் சிலுவையில் தொங்கக்கூடாது. மீறி தொங்கினால் அந்த பட்டணமே தீட்டாகிவிடும். இது ஆண்டவரே கொடுத்த நியாயப்பிரமாணம். அப்போ ஒரு மனுஷனை காலையில் சிலுவையில் அடிக்கிறாங்கன்னா, சாயந்தரம் சூரியன் மறைகிறதுக்குள்ளே என்ன செஞ்சிடணும், அந்த உடம்பை இறக்கி கொண்டு போய் கல்லறையில் அடக்கம் பண்ணிடணும். அதை மீறி அது தொங்குச்சுன்னா அந்த பட்டணமே என்ன செஞ்சிடும், தீட்டாயிரும். இதனால தான் ஆண்டவர் இயேசுவை பட்டணத்துக்குள்ளே வச்சு அவங்க சிலுவையில் அடிக்கலை. அவங்க என்ன செய்கிறாங்க, பட்டணத்துக்கு வெளியில் கொல்கொதா மலைக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சு என்ன செய்கிறாங்க, அவரையும் மற்ற கல்லர்களையும் சிலுவையில் அடிக்கிறாங்க. வாசிக்கலாம். மத்தேயு 27 அதிகாரம் 57, 58 வசனங்கள். சாயங்காலம் ஆனபோது இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட அரிமத்தியா ஊரான் ஆகிய ஒரு மனுஷன் வந்து பிலாத்துவின் இடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். போதும். சாயங்காலமான போது இயேசுவுக்கு சீசன், அவன் ஐஸ்வர்யவானாகவும் இருந்தான். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும்,
இயேசுனுடைய சீசனாகவும் இருக்கிற ஒரு ஆள் ஐஸ்வர்யவானாகவும் இருக்க முடியும். இப்படி சொல்கிறேன், ஐஸ்வர்யவானாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இயேசுவுக்கு சீசனாகவும் இருக்க முடியும். அதுக்கு ஆபிரகாம் நல்ல உதாரணம். புதிய உடன்படிக்கையில், புதிய ஏற்பாட்டில் அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு என்கிற ஒரு மனுஷன். அப்போ இவங்கெல்லாம் அதற்கு உதாரணம். அப்போ பணம் ஒரு நாளும் ஆண்டவரிடமிருந்து உங்களை என்ன செய்யாது, பிரிக்காது. எப்போ வரைக்கும்? உங்கள் கண் ஆண்டவர் மேலே இருக்கிற வரைக்கும். எப்போ அந்த கண்ணை தூக்கி ஐஸ்வர்யத்தின் மேலே வைக்கிறீங்களோ அன்னைக்கு மொத்தமும் பிரிஞ்சிடும். அல்லேலூயா. ஏன்னா கிறிஸ்தவத்தினுடைய அந்த ஆழமான கான்செப்டே என்னென்னா, பிரியமானவர்களே, உங்கள் ஆத்துமா வாழ்கிறது போல தான் நீங்கள் என்ன செய்வீங்க, எல்லாவற்றிலும் வாழ்வீர்கள். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நம்முடைய ஆத்துமா வாழ்வதற்கு ஏற்ற உணவாகிய தேவ வசனத்தை நாம் கொடுக்க 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 ஆத்துமா எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக மாறுதோ அந்த அளவுக்கு மாம்ச பிரகாரமாக நாமளும் என்ன செய்வோம், வாழுவோம், செழிப்பு உண்டாகும். சரி, இப்போ சாயங்கால வேலையில் தான் இந்த யோசேப்பு என்கிற இந்த மனிதன் என்ன செய்கிறான், போய் ஆண்டவருடைய சரீரத்தை அடக்கம் பண்ணணும்னு சொல்லி பிலாத்துக்கிட்ட. அப்போது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க, மற்ற எந்த சீசர்களும் போய் பிலாத்துக்கிட்ட கேட்கல. ஏன் கேட்கல? அவங்களுக்கு தைரியம் இல்லை. யாருக்கு அந்த தைரியம் இருந்துச்சு? ஏன் அந்த தைரியம் வந்துச்சு? அவன் யாரு? அவன் அந்த பட்டணத்தில் ஐஸ்வர்யப்பான். அப்போ தேவன் கொடுக்குற ஐஸ்வர்யத்தை நம்ம வச்சுருந்தோம்னா ராஜாக்கள் கிட்ட என்ன செய்ய முடியும், பேச முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சாயங்காலத்துக்குள்ளே போய் ஆண்டவருடைய சரீரத்தை இறக்கி அடக்கம் பண்ணணும்னு சொல்லி பிலாத்துக்கிட்ட அவன் கேட்குறான். ஏன் சாயங்காலம்னா, மோசே ஏற்கனவே நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்காரு, சாயங்காலத்துக்கு மேலே ஒரு சரீரம், சிலுவையில் அறையப்பட்ட சரீரம் தொங்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த பட்டணமே தீட்டாயிரும். அதனால் அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடணும், அடக்கம் பண்ணணும். பவுல் எழுதும்போது என்ன சொல்கிறாரு, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்போது மரத்திலே தூக்கப்பட்ட யூதன்னு சொல்லலை, மரத்திலே தூக்கப்பட்ட ரோமர்கள்னு சொல்லலை, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. யோசுவா யுத்தம் பண்ணும்போது 5 ராஜாக்களை பிடிச்சு சிறையில் போடுறாரு. யுத்தம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணுறார். எதை? அந்த சிலுவை மரணத்தை அவர் ஃபாலோ பண்ணுறார். ஏன் சபிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய மரணம் தேசத்திற்கு சாபத்தை கொண்டு வருகிறது அப்படின்னா அது தேவன் கொடுத்த கட்டளை. ஏன் அவன் பிதாவினாலேயே சபிக்கப்பட்டிருக்கான், அதனால தான் சிலுவை மரணத்துக்கு போகுது. யோசுவா 5 ராஜாக்களை சிலுவையில் ஜெயிலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்கள எடுத்து என்ன செய்கிறாரு, இந்த நியாயப்பிரமாணத்தின்படி சிலுவையில் அடித்து அவரை கொள்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நடக்குது. சிலுவை மரணம் நிறைய பேத்துக்கு நடந்திருக்குது. இப்போ நம்ம ஊரில் தூக்கு தண்டனை, மரண தண்டனை சொல்கிறோம் இல்லையா, தூக்கு தண்டனை, அது நிறைய பேத்துக்கு நடந்திருக்குது. ஆனால் எதுக்கு எடுத்தாலும் போட்டுருவோமானா இல்லை. அது ரொம்ப யோசித்து கடைசியாக இல்லை அவன் அதுக்கு தகுதியான ஆள் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனால் தான் என்ன செய்வாங்க, மரண தண்டனை கொடுப்பாங்க. அதே போல் தான் இந்த சிலுவை மரணத்துக்கு நிறைய பேர் அந்த சிலுவை மரணத்தை அடைஞ்சிருக்கிறாங்க. அவர்கள்லாம் யாருன்னா ரொம்ப கொடூரமாக ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செஞ்சவங்கன்றனால தான் அந்த தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஸோ நியாயப்பிரமாணத்தில் தேவன் அப்படி சொல்லியிருக்கிறதுனால யூதர்களும் சிலுவை மரணத்தை அவர்கள் இழிவாகத்தான் எண்ணினார்கள். 3வது ஒரு கூட்டம், அது என்ன கூட்டம்? கிறிஸ்துவை பின்பற்றின கிறிஸ்தவர்கள். இவங்க எப்படி நினைக்கிறாங்க சிலுவை பற்றி அப்படின்னா, இவங்க எல்லாருக்கும் ஆப்போசிட்டாக அவங்க நினைக்கிறாங்க. இவர்கள் சிலுவை மிக 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 மேன்மையாக எண்ணுகிறார்கள். ஆச்சரியமாக இருக்குது. யூதர்கள் அற்புத அடையாளங்களை தேடுகிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். ஆனால் நாங்களோ, அதாவது கிறிஸ்தவர்களாகிய நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை மேன்மை பாராட்டுகிறோம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இப்படி சொல்கிற அளவுக்கு எல்லாரும் வெறுக்கக்கூடிய ஒரு சிலுவையும் மரணத்தையும் கிறிஸ்தவர்கள் மட்டும் எப்படி மேன்மையாக எண்ணுறாங்க? ஒவ்வொருவரை பிரசங்கிக்கும் போதும் சிலுவை தான் மையப்பொருளாக இருக்கிறது. ஆசீர்வாதம்னு பேசும்போதே அதுக்கு பின்னாடி சிலுவை இருக்குன்னு அர்த்தம். சபையில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு, நல்ல வாழ்க்கை உண்டு, வெற்றி உண்டு, தெய்வீக சுகம் உண்டு, ஐஸ்வர்யம் உண்டுன்னு நாம் பேசுகிறோம் அப்படின்னா
அதற்கு பின்பாக என்ன இருக்குன்னு அர்த்தம்? ஆண்டவருடைய சிலுவை பாடுகள் இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், சிலுவை அப்படின்னா ஆண்டவர் மட்டும்தான் சொல்லணும், அல்லது சிலுவையில் மறிச்சவங்க மட்டும்தான் சொல்லணும். என்ன சொல்லணும்? பாடுகள் அப்படின்னு. எப்படி? சிலுவைனா என்ன அர்த்தங்க அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் என்ன சொல்லக்கூடாது? பாடுகள்னு சொல்லக்கூடாது. சிலுவைனா ஆண்டவர் தான் சொல்லணும். ஏன்னா அவர் தான் என்ன செஞ்சார்? பாடுபட்டார். அப்போ சிலுவைனா நமக்கு என்ன? ஆசீர்வாதம். அவர் பாடுபட்டார், நான் நல்லா இருக்கேன். அவர் பாவத்தை ஏற்றுக்கொண்டார், என்னுடைய பாவத்திலிருந்து நான் கழுவப்பட்டிருக்கிறேன். அவர் சாபத்தை ஏற்றுக்கொண்டார், என்னுடைய பரம்பரை சாபம் முற்றிலுமாக நீக்கப்பட்டுருச்சு. அவர் நோய்கள் எல்லாவற்றை சுமந்தார், என்னுடைய வியாதிகள் எல்லாம் நீங்கி நான் தெய்வீக சுகத்தில் வாழ்கிறேன். அவர் என்னுடைய தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டார், நான் தேவனுடைய ஐஸ்வர்யத்தில் வாழுகிறேன். இதுதான் கான்செப்டே. அங்கே ஒரு பண்ட மாற்று முறை நடக்கிறது சிலுவையில். என்னுடைய எல்லா தீமையும் அவர் எடுத்துக்கொண்டார், அவருடைய எல்லா நன்மைகளையும் நமக்கு கொடுத்தார். அப்போ நம்மை பொறுத்தவரை சிலுவை என்றால் ஆசீர்வாதம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை நம்பி வா, ஆசீர்வாதம் உனக்கு உண்டு. நிறைய பேர் பயப்படுறதுக்கு என்ன காரணம்னா, ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்லி பிரசங்கம் பண்ணிடாதீங்க. ஜனங்க என்ன செஞ்சிருவாங்க? ஜனங்க என்ன பண்ணிடுவாங்க? கெட்டு போயிடுவாங்க. அவங்க சொல்கிற வார்த்தையை அப்படியே சொல்லுங்கள், தப்பு இல்லை. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு பிரசங்கம் பண்ணிட்டா ஜனங்க என்ன ஆயிடுவாங்களாம்? அப்போது ஜனங்களை குறித்து இவர்களுடைய எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அவ்வளோ முட்டாளுங்களா நீங்கள்? அவங்க அதான் சொல்கிறாங்க, ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் சொல்லி கொடுத்துட்டா அவங்க என்ன செஞ்சிருவாங்களாம்? கெட்டு போயிடுவாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க ரொம்ப முட்டாளு, அவங்களுக்கு யோசிக்கக்கூடிய திறமையாக கிடையாது, அதனால் அவங்க கெட்டு குட்டி சிவராக போயிடுவாங்க, ஐஸ்வர்யத்தின் பின்னாடியே கண்ணை வச்சுக்கிட்டு போவாங்க. பாருங்கள், 1-2 பேர் செய்கிற தவறுக்காக ஒட்டுமொத்த சத்தியத்தையும் தப்புன்னு சொல்கிறது மகா தவறு. அல்லேலூயா. கவர்மெண்ட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்குது மாதம் மாதம், ரைட்டுங்களா? அதான் வாங்குறாங்க அவங்க. இப்போ அவங்க கண்ணு 1000 ரூபா மேலே இருக்குமா, கவர்மெண்ட் மேலே இருக்குமா? 1000 ரூபா வாங்கி செலவு பண்ணிடுவாங்க, அது ஒரு மாதம் தான் வரும். ஆனால் அவங்க கண்ணு யார் மேலே இருக்கும்? அடுத்த மாதத்துக்கு யார் மேலே பார்க்கணும்? கவர்மெண்ட் எதிர்பார்க்கணும். அவங்க பணத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா பணம் வராது. அந்த பணம் வர்றதுக்கான வழிமுறைகள் என்னவோ அதெல்லாம் கரெக்டாக ஃபார்மெல்லாம் கொடுத்து எல்லாம் செஞ்சு வச்சா தான் என்ன செய்யும்? அது வரும். அப்போ அவங்க நினைப்பாங்க, ஐயா இந்த கவர்மெண்ட் மாறாமல் இருக்கணும் நினைப்பாங்களா மாட்டாங்களா? ஏன்? அவங்களுக்கு அதனால ஆதாயம். அதனால அவங்க என்ன நினைப்பாங்க? இந்த கவர்மெண்ட்டே இருக்கணும், இருந்தால் தான் இதெல்லாம் செய்வாங்க அப்படின்னு நினைப்போமா இல்லையா? அப்போது நம்முடைய கண்ணு அவங்க போட்ட பணத்தின் மீது இருந்துச்சா, அல்லது யார் போட்டாங்களோ அவங்க மேலே இருந்துச்சா? இவ்வளோதான் விஷயம். அப்போது சாதாரண ஒரு காரியத்துக்கே நமக்கு தெளிவு இருக்குது, எங்கே பார்க்கணுன்னு தெளிவு இருக்குது. ஆண்டவர் கொடுக்குற தாராளமான ஆசீர்வாதங்களை நம்ம பெறும்போது ஆசீர்வாதத்தின் மேலே கண்ணு வைப்போமா, கொடுக்குற ஆண்டவர் மேலே கண்ணு வைப்போமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கொடுக்குற ஆண்டவர் மேலே தான் நம்ம கண்ணு இருக்கும். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு முறை பிரசங்கிக்கும் போதும் சிலுவை தான் மையப்பொருளாகவும் ஆணிவேராகவும் ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் கிறிஸ்தவர்களுக்கு இருக்குது. இதை குறித்து ரோமர்களும் யூதர்களும் பேசவே மாட்டாங்க. சிலுவையினாலே அவன் ஓடிடலாம் ஒதுங்கி. அதில் தான் பாருங்கள், கிறிஸ்தவர்கள் கல்றை கட்டுறாங்களோ இல்லையோ சிலுவையை கரெக்டாக வச்சுருவான். பார்த்துருக்கீங்களா? கல்றை கட்டுறோமோ இல்லையோ அது விஷயமே கிடையாது, அங்கே என்ன இருக்கணும்? ஏன்னா சிலுவை நமக்கு மேன்மையான காரியம். அல்லேலூயா. தாலி செயினில் பார்த்தா என்ன இருக்கும்? சிலுவை இருக்கும். அல்லேலூயா. யோசிக்கிறாங்க, ஐயா இல்லையே, சில யோசிக்கிறாங்க இன்னும் அது இல்லையே அப்படின்னு. இப்போதைக்கு இல்லைன்னா பரவாயில்ல, இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள என்ன செஞ்சுருங்க, ஒரு சிலுவையை அதில் கோர்த்துருங்க. அல்லேலூயா. அப்போது கிறிஸ்தவர்களை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தாலி செயின் மட்டும் இல்லை, எல்லா காரியத்திலையும் அது சிலுவை இருக்கணும்னு விரும்புகிறாங்க. வீடுகளில் இருக்குது, சர்ச்சில் அடையாளத்துக்கு வைக்கிறது தப்பு கிடையாது எப்பயுமே.
இது சபை, இது ஒரு சர்ச்சுன்னு காட்டுறதுக்காக ஒரு சிலுவையை மேலே நம்ம வைக்கிறதோ ஒரு அடையாளத்துக்காக வைக்கிறதோ அதெல்லாம் தவறு கிடையாது. அது தொட்டு வணங்கிட்டு இருக்கக்கூடாது, அதுதான் தவறு. அப்போது சபைகளில் வச்சுருக்கிறாங்க, வீடுகளில் வச்சுருக்கிறாங்க. சிலுவையை குறித்து கிறிஸ்தவர்கள் வெட்கப்படவே இல்லை. ஏன் சிலுவை இவ்வளோ மேன்மையாக நினைக்கிறாங்க? அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 29 முதல் 31 வசனங்கள். அப்போஸ்தலர் 5:29 முதல். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாய் இருக்கிறது. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனந்திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்திலே உயர்த்தினார். நீங்க எல்லாருமே நல்லா கவனிக்கணும். பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் ஒரு காரியத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. 29 வசனத்தை சொல்றாரு, மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியம். அதுதான் முக்கியம்னு சொல்றாங்க. அதுதான் கிறிஸ்தவம். அல்லேலூயா. இந்த மனுஷன்ற லிஸ்ட்ல உங்க வீட்டுக்காரர் வருவார், உங்க மனைவி வருவாங்க, உங்க பிள்ளைகள் வருவாங்க, லண்டன் சித்தப்பா வருவார், துபாய் மாமா வருவார். யாரெல்லாம் அவங்களுக்கு உதவி செய்கிறாங்களோ அவங்க எல்லாரும் இந்த லிஸ்ட்டில் வருவாங்க. இப்போ அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, சரிங்களா? ஒரு விஷயத்தை எப்போ அதை செய்யுமான்றாங்க. அந்த விஷயம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு விஷயமா இருக்கு. ரைட்டா? இப்போ நமக்கு உதவி செய்கிற அந்த குறிப்பிட்ட மனிதர் சொல்கிறத செய்யணுமா அல்லது ஆண்டவர் சொல்கிறத செய்யணும்? நல்லா கவனிச்சுங்க. அந்த குறிப்பிட்ட மனிதர் சொல்கிறத செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தேவையான அல்லது உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் இல்லை இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், இதை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு எது பிரியமோ அதை செஞ்சீங்கன்னா தேவை சந்திக்கப்பட்டு மீதம் எடுப்பீங்க. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அதுதான். ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் ஏராளம் தாராளமாக என் வீட்டில் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லா சூழ்நிலையிலும் தேவனுக்கு பிரியமான வேலையை மட்டும்தான் செய்யணும். மனுஷருக்கு பிடிச்ச வேலையை, இது எங்கள் மாமாவுக்கு பிடிக்கும், எங்கள் தாத்தாவுக்கு பிடிக்கும், என் பிள்ளைக்கு இது ரொம்ப பிடிக்கும், அது ஆண்டவருக்கு பிடிக்குமான்னு முதல்ல என்ன செய்யணும்? பார்க்கணும். ஆண்டவருக்கு பிடிக்காத வேலையை உன் பிள்ளை சொல்லுச்சுன்னா நோ சொல்ல தெரியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நோ சொல்ல தெரியணும். அதுக்கு ஒத்து ஊதக்கூடாது. இல்லையா, நான் அது ஒத்து போகலைன்னா அப்புறம் அடுத்த மாதம் எனக்கு காசு தர மாட்டான். தரலைன்னா பரவாயில்ல, தரலைன்னா பரவாயில்ல. ஐயோ தரலைன்னா எப்படி சாப்பிட்றது? காட்டு புஷ்பங்களுக்கு உடுத்துவிக்கிற தேவன், ஞாபகம் வச்சுக்கணும். பறக்கிற காக்காய்க்கும் குருவிக்கும் சாப்பாடு கொடுக்குறவர் நம்முடைய ஆண்டவர். அதிகமான டன் கணக்கில் உணவை உண்ணக்கூடிய திமிங்கலத்துக்கு ஆண்டவர் ஒவ்வொரு வேலையும் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கார். அவர்களை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள், அதை மறந்துடக்கூடாது. பிள்ளை தப்பு பண்ணுறான் அல்லது பொண்ணு தப்பு பண்ணுதுன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இல்லைன்னா அது சம்பாரிச்சு எனக்கு காசு கொடுக்காது, கொடுக்கலைன்னா போகட்டும். அது செய்கிற பாவத்துக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பெற்றோர்கள் உடந்தையாக இருக்கக்கூடாது. தப்புனா தப்புன்னு சொல்ல தெரியணும். எந்த வயசாக இருந்தாலும் சரி, 60 வயசாக இருந்தாலும் சரி, 70 வயசாக இருந்தாலும் சரி, உங்ககிட்ட உங்களால் எந்த வருமானமும் உங்கள் வீட்டில் இல்லைனாலும் சரி, பிள்ளை தப்பு பண்ணுதா தப்புன்னு சொல்லுங்கள். ஆண்டவர் அதில் பிரியப்படுறார். ஆண்டவர் தாங்க உங்களை போஷிக்கிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பார்க்குற வேலை கிடையாது, வேலையில் வர்ற சம்பளம் கிடையாது. அல்லேலூயா. என்னையா அப்படி சொல்லிட்டீங்க? அந்த சம்பளத்தை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்றோம். ஆதாமுக்கு ஏவாளுக்கும் முதல்ல வேலையை கொடுத்தாரா அல்லது சாப்பாடு எல்லா காரியத்தையும் முதல்ல அரேஞ்ச் பண்ணாரா? முதல்ல சாப்பாடு. எவ்வளோ வேணுமோ சாப்பிட்டுக்க. சும்மா இருந்தீங்கன்னா உன் மைண்டு டெவில் மைண்ட் ஆயிரும். அதனால் சும்மா இருக்காத, இந்த தோட்டத்தை பூரா என்ன செய்ய, களை எடுத்து பதப்படுத்து அப்படின்னு சொன்னார். ஒரு தூதனை விட்டுருந்தா 2 நிமிஷத்தில் எல்லா வேலையும் பார்த்துருப்பான். கரெக்டாக இல்லையா? ஆண்டவர் இவங்களுக்கு கொடுத்தாரு, சும்மா இருக்கக்கூடாது. அப்போது உங்கள் வீட்டு பிள்ளைகள் நல்லா படிச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேலைக்கு என்ன செய்யணும்? அனுப்பணும். அது எதுக்கு அனுப்புகிறோன்னா சம்பளத்துக்காக இல்லை, பணத்துக்காக இல்லை. அவங்க சும்மா இருந்தால் அவங்க மைண்டை யார் ஆக்கிரமிப்பா? பிசாசு ஆக்கிரமிச்சு. ஸோ அவங்க எப்பயுமே பிஸியாக இருக்கணும்.
அல்லேலூயா. வேலைக்கு போகணுன்ற எண்ணமே இல்லை பிரதர் அப்படின்னா பிசாசு ஏற்கனவே உட்காந்துருக்கான்னு அர்த்தம். பிசாசு ஏற்கனவே மைண்டில் உட்காந்துருக்கான்னு அர்த்தம். அதே போல் குணசாலியான ஸ்திரியாக நீங்கள் இருக்கணும்னு விரும்புனீங்கன்னா எல்லாரும் என்ன செய்யணும்? ஏதாவது ஒரு வேலையை என்ன செய்யணும்? செஞ்சுதான் ஆகணும். இல்லையா, எனக்கு வீட்டு வேலையே சரியாக இருக்குது, அதே என்ன பரவாயில்ல செய்யலாம். அல்லேலூயா. அப்போ பேதுரு மற்ற அப்போஸ்தலர் சொல்கிறாங்க, மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை எல்லாரும் ஏற்கனவே மிரட்டியிருக்காங்க. என்ன மிரட்டியிருக்காங்க? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை குறித்து நீ என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அல்லேலூயா. பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அப்படி மிரட்டப்பட்டவர்கள் அடுத்த வசனத்தை என்ன பேசுகிறாரு பாருங்க. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களினுடைய தேவன் எழுப்பி. பிதாக்கள்னா யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய தேவன். என்ன சொல்றார்? நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செஞ்சீங்கிறார். கையை நீட்டி பேசுறார். அதுக்கு முன்னாடி பயந்து கொண்டிருந்த பேதுருவும் அப்போஸ்தலர்களும் இப்ப தைரியம் என்ன செய்யறாங்க? எவன்லாம் ஒப்பு கொடுத்தான யூதன் அவனை பார்த்து சொல்றான், நீங்க தான்டா கொன்னீங்கன்றான். எவ்வளவு தைரியம் வேணும் பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தைரியமாய் ஆண்டவரை என்ன செய்தாங்க? பிரசங்கிச்சாங்க. அப்ப நீங்க இயேசுவை சிலுவைக்கு ஒப்படைச்சு இழிவான மரணத்தை அவருக்கு கொடுத்தீங்க. ஆனால் பிதாவாகிய தேவன் அவரை இரட்சகராகவும் அதிபதியாகவும் உயர்த்தி கனப்படுத்தினார் அப்படின்றத அவங்க பேசுறாங்க. இங்க இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38 முதல் 40 வசனங்கள். நஸ்ரீனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். யூதருடைய தேசத்திலே எருசலேமிலும் அவர் செய்த எல்லாவற்றிலும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். போதும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி இருந்தார். அப்ப தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் எப்படி இருந்தாரா? நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிடிகளை அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அப்ப இயேசு அப்படின்னு சொன்னா நல்லவர்னு சொல்றோம். எதன் அடிப்படையில் நல்லவர்னு சொல்றோம்? அவர் செஞ்சது எல்லாமே நல்லது, அவ்வளவுதான். அவர் ஒரு கெட்டதும் செய்யலை. வியாதியா இருந்தவர்களை சுகப்படுத்தினாரே தவிர சோதிக்கிறேன்ற பேரில் யாருக்கும் வியாதியை கொடுக்கல. அல்லேலூயா. அப்ப எல்லாருக்கும் நன்மை தான் செஞ்சார். வசனமும் அதான் சொல்லுது. அப்போ உங்க மைண்டில் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கு ஆண்டவரே ஏன் இந்த பிரச்சனையை அனுமதிச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா இயேசு நல்லவருங்கிற அடிப்படை சத்தியம் இன்னும் உள்ள போய் ஸ்ட்ராங்காக உட்காரலைன்னு அர்த்தம். அது உள்ள உட்காந்துருச்சுன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரை பார்த்து கோச்சிக்க மாட்டோம். ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு, ஏன் இதை அனுமதிச்சிங்க, ஏன் எனக்கு இது வந்துச்சு அப்படின்னு கேட்க மாட்டோம். என்ன செய்வோம்? ஆண்டவரே இந்த பிரச்சனை இதனால் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, ஏன் சைடு தப்பாக இருக்கலாம், இதுலேருந்து எப்படி நான் தப்பிக்கணும், இதை நான் எப்படி மேற்கொள்ளணும், அந்த வழி எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டால் அது என்னது? அது நியாயம், அதான் சரி. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராக அவர் சுற்றி திரிந்தார். பிசாசின் வல்லமைன்னு சொல்லும்போது வியாதி, தரித்திரம் எல்லா கதையும் அதில் வரும், எல்லா காரியங்களும். அதனால தான் அதை பூரா நம்ம எதிர்க்கணும். ஒரு கிறிஸ்தவர்கள் வியாதி அக்செப்ட் பண்ணக்கூடாது. இல்லையா, அது வந்துருச்சு உடம்புல, அது உங்கள் உடம்பு. உங்கள் வீட்டுக்குள்ளே வேற எவனா உள்ளே வந்தாலும் விடுவீங்களா? ஹலோ, உங்கள் வீட்டில் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஆள் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துருந்தா விடுவீங்களா? எப்போ அஞ்சு போகிறான்னு கேட்பீங்க. கிளம்பு முதலான்னு சொல்லுவீங்களா மாட்டிங்களா? ஏன்? அது உங்கள் வீடு, இது உங்கள் உடம்பு, உங்கள் சரீரம். உங்கள் சரீரத்தில் உங்கள் அனுமதி இல்லாமல் வேறு யாரும் நினைச்சக்கூடாது. வேறு எந்த வியாதி உள்ளே வரக்கூடாது. தேவையில்லாத காரியம் உள்ளே வரக்கூடாது. வந்தால் என்ன செய்யணும்? விரட்டணும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வத்தை இயேசுவை மரத்திலே தூக்கி என்ன செஞ்சீங்க? கொலை செஞ்சிட்டீங்க. ஆனால் பிதாவாகிய தேவன் என்ன செஞ்சார்? 3ஆம் நாள் அவர்களை பிரத்யட்சமாய் உயிரோட எழுப்பி பிரத்யட்சமாய் எல்லாரும் பார்க்கும்படி அவர் செய்தார். அப்ப மற்றவர்களால் இழிவான மரணமாக எண்ணப்பட்ட சிலுவையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டிருந்தார். அதை குறித்து எந்த வெட்கமும் படாமல் அதை மேன்மையாக நினைத்து கிறிஸ்தவர்கள் பேசுகிறார்கள்.
பவுலும் அதை மேன்மையாக பேசினார். ஏற்கனவே அந்த வசனம் சொன்னேன். கலாத்தியர் 3:13 வாசிங்க. கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இந்த வசனத்துக்கு விளக்கமே தேவையில்லை. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கு என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக என்ன செஞ்சாராம்? சாபம். அப்போ சாபமாகி அப்படின்னா நம்முடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாருன்னு அர்த்தம். யாராவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உங்ககிட்ட வந்து உங்களுக்கு பரம்பரை சாபம் இருக்குது, அதனால தான் உங்கள் வீட்டில் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை என்ன செய்யாதீங்க? நம்பக்கூடாது, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. காரணம் என்னென்னா, நீங்கள் என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கே உங்களுடைய பரம்பரை சாபம் உங்களை விட்டு என்ன செய்யப்பட்டது? நீக்கப்பட்டுருச்சு. முதல்ல இதில் தெளிவாக இருக்கணும். சத்தியத்தை அறிந்து கொண்டால் மட்டும்தான் விடுதலை. சத்தியத்தை அறியாமல் இருந்தீங்கன்னா விடுதலை வராது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சத்தியம்லாம் உங்களுக்குள்ளே போய் சேர விடாதபடிக்கு பிசாசு தடை பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்போ யாராவது ஒருத்தர் உங்கள் குடும்பத்தில் பரம்பரையாது, அது ரட்சிக்கப்படாத ஆளுக்கு ஒரு வேளை நடக்கலாம். ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பரம்பரை சாபம் என்பது கிடையாது. 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம். நாம் பாவங்களுக்கு செத்தோம், நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டும் என்று இயேசுதாமே தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். நல்லா கவனிங்க. முதல்ல சாபத்தை அவர் சுமந்தார்னு படித்தோம். இப்போ என்ன இருக்கு? நம்முடைய பாவத்தை எல்லாம் யார் சுமந்ததான்? எதுக்காக? நாம் பாவத்திற்கு செத்து, அதாவது பாவியா இருக்கிற நாம் பாவியாகவே இருக்கக்கூடாது என்று நீதிக்கு பிழைத்திருக்கும்படி, அப்படின்னா பாவியாய் இருந்த நாம் நீதிமானாய் மாறும்படிக்கு கிறிஸ்து நமக்காக என்ன செய்தாராம்? நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேலே. அப்ப அவரு எந்த பாவமும் செய்யல. நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் எடுத்து அவர் மேல பிதா வச்சதுனால சிலுவையில அவர் சுமந்தார். அடுத்த வார்த்தை சொல்லுது, அவருடைய தழும்புகளால். அப்போ நல்லா கவனிங்க, நம்ம மேல இருக்க பாவம் நம்மை விட்டு அகற்றப்பட்டுருச்சு, கழுவப்பட்டுருச்சு அப்படின்னா அங்க தெய்வீக சுகம்தான் வேலை செய்யும். அல்லேலூயா. அங்க வேற எதுவும் வேலை செய்ய முடியாது, வேலை செய்யக்கூடாது. வேற ஏதாவது வேலை செஞ்சால் அதை என்ன செய்யணும்? துரத்தணும். ஆண்டோடைய வார்த்தையை வச்சு என்ன செய்யணும்? அதை துரத்தணும். அல்லேலூயா. அடுத்து அப்போஸ்தலர் 10வது அதிகாரம், மன்னிக்கணும், அதில் அந்த ஏற்கனவே வாஸ்த பகுதிகளில் கொர்நேலியு வீட்டில் தான் பேதுரு அந்த காரியத்தை பேசுகிறார். அதாவது தேவனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக இருந்தார், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்குறவராக இருந்தார். அந்த நல்லவரை நீங்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டீங்க? தூக்கி சிலுவையில் அரைஞ்சிட்டீங்கன்னு சொல்லி எல்லாரையும் குற்றப்படுத்தி அவர்கள் செய்த குற்றத்தை அவர்களுக்கு உணர்த்தி பேதுரு அங்கே பேசுகிறார். யார் வீட்டில்? கொர்நேலியு வீட்டில் அதை பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்போது நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி கிறிஸ்து நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்தார் என்றால் இதை வேற எந்த மனுஷனும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்போ இந்த கிறிஸ்தவர்கள் பூரா வெட்கமே இல்லாமல் சிலுவையை குறித்து மேன்மையாக பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது யூதர்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, ரோமர்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்படி சிலுவையை குறித்த எண்ணத்தில் இவ்வளோ பெரிய மாற்றங்கள் நடந்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை எடுத்துக்கொண்டு நமக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்தார் சிலுவையில். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சாபத்தை எடுத்துக்கொண்டு நமக்கு ஒரு வெற்றியை அவர் கொடுத்திருக்கிறார். நாம் செய்கிற காரியத்தில் வெற்றி அடைய வேண்டும் என்கிற அந்த வெற்றியுள்ள ஆற்றலை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மீது இருந்த வியாதியை எடுத்துக்கொண்டு தெய்வீக சுகத்தை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் இருக்கிற தரித்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய ஐஸ்வர்யத்தை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போ ஏன் என் மேலே அது இன்னும் பலிக்காமல் இருக்குது? உங்கள் விசுவாசத்தின்படி அது ஆகும். உங்கள் விசுவாசத்தின் அளவு எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்கேற்றாற் போல் நீங்கள் என்ன செய்வீங்க? அந்த மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்கை நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. அப்போ ஆண்டவரிடத்துலேருந்து ஆசீர்வாதத்தை பெறுறதுக்கு எளிதான வழி ஆண்டவரை சரியாகவும் நேர்மையாகவும் விசுவாசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 27வது அதிகாரம் 32வது வசனம். போகையில் சிரேனே ஊராகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு
அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். சிரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒரு மனிதனை பலவந்தம் பண்ணினார்கள். எதுக்கு? சிலுவையை சுமக்க. பாருங்க, யூதர்கள் ரோமர்களுக்கு அடிமைகளாக வாழ்கிறாங்க. அதனால இந்த ரோமர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, யூதர்களை இஷ்டத்துக்கு வேலையாவான். பார்க்குறவன அப்புறம் ஏதாவது சொல்லுவான், போகும்போது சப்புன்னு அடிப்பான், இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டே இருப்பான். ஏன்னா அவங்க அடிமைகள். இப்போது ஆண்டவர் சிலுவை சுமந்துட்டு போகிறாரு, தூக்க முடியாமல் தூக்கிட்டு போகிறாரு. சிரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒரு மனிதன் என்ன செய்கிறான், அந்த வழியாக போகிறான். அவனும் ஒரு யூதன் தான். யூதனுக்கு சிலுவையை பற்றின என்ன இருக்கும், அது ரொம்ப மோசமான ஒரு இது, அதை நம்ம பார்க்கவே கூடாதுன்னு நினச்சா அவன் அங்கிட்டு திரும்பிட்டு போயிட்டுருப்பான். அது ஒரு இழிவான மரணம், அருவருத்தக்க மரணம்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அந்த சைடு போவான். இப்போ இயேசுவால் சிலுவை சுமக்க முடியாதனால போர் சேவகர்கள் என்ன செய்கிறாங்க, அவனை இங்கே வாப்பான்றாங்க. அவன் வந்த உடனே இந்த சிலுவையை தூக்குன்றான். தூக்குன்னு சொன்ன உடனே அவன் தூக்கிடல. ஏன்னா வசனம் சொல்லுது பலவந்தம் பண்ணினார்கள். அவன் ஏன் தூக்கலை? அவனுக்கு சிலுவையை பார்க்குறதே சாபக்கேடுன்னு நினைக்கிறான். அவனை போய் சிலுவையை தூக்குனா எப்படி இருக்கும்? வேற ஆளை பருப்பாங்கிறான். ஆனாலும் அவன் என்ன செய்கிறாங்க, அடித்து மிரட்டி ஒழுங்கா தூக்கு அப்படின்றாங்க. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கிறார். அந்த இடத்துல ரொம்ப பாடுபட்டு, ரொம்ப அடிக்கப்பட்டு, ரத்தம்லாம் நிறைய ப்ளீடிங் ஆகிடுச்சு, அவரால் தூக்க முடியல, அந்த அளவுக்கு கடினமாக இருக்கார். இயேசு கிறிஸ்து அவ்வளவு காயப்பட்டிருந்தார். இதனால தான் அவனை தூக்கிட்டு வர சொல்கிறாங்க. அவன் கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு வர்றான். அந்த ஆண்டவர் பார்த்திங்கன்னா மலை பிரசங்கத்தில் சொல்லுவார், ஒரு மனிதன் உன்னை 1 மைல் தூரம் வர்றதுக்கு கூப்பிட்டானா நீ என்ன செய்ய, 2 மைல் தூரம் போ. இந்த மாதிரி ரோம போர்ச்சேவர்கள் ஒரு யூதனை கூப்பிட்டு எதையாவது ஒரு வெயிட்டை கொடுத்து தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன். இவன் தூக்கிட்டு தான் போகணும். இவன் அடிமையாக வாழ்றதுனால தூக்கிட்டு தான் போகணும். ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தோடனே அவன் சொல்லுவான், இல்லை வேண்டாம் நீ போ, நான் இன்னொருத்தரை வச்சு பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், நீ அப்படி சொல்லாத, இன்னொரு 1 மைலும் நான் வர்றேன்னு சொல்லு. ஏன்னா அந்த 1 மைல் தூரம் அவனை சுமை சுமக்க வச்சு கூட்டிகிட்டு வரும்போது இந்த ரோம போர் சேவரில் அவனை கிண்டல் பண்ணிக்கிட்டு கேலி பண்ணிக்கிட்டே வருவாங்களாம். ஏன்னா அவங்க அடிமைகள் இல்லையா, அதனால் அவங்களை ஏளனமாக பேசுகிறது, கேலி பண்ணுறது. நீங்கள்லாம் பார்த்தியா எங்களுக்கு அடிமைகள், நீங்கள் என்ன தான் யூதர்களாக இருந்தாலும் நாங்கள் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும், அப்படி ஆக்கும் இப்படி ஆக்குன்னு அவனை கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஒரு மைல் வந்ததுக்கப்புறம் என்ன செய்வான், சரி போதும் போ, இறக்கி நீ போ அப்படின்னு சொல்லுவான். அப்போ நீ சொல்லு, இல்லை நான் இன்னும் 1 மைல் தூரம் தூக்கிட்டு வரேன். அந்த அடுத்த 1 மைல் தூரம் அவன் எதுவுமே பேச மாட்டான். அதில் தான் ஆண்டவர் சொன்னார், அவனால் எந்த கேள்வியும் பண்ண முடியாது. என்னடா அது நம்ம போன்னு சொல்கிறான், அவன் இன்னும் 1 மைல் தூரம் வர்றேன்றானே அப்படின்றதுனால தான் ஆண்டவர் அந்த சத்தியத்தை அவர் பிரசங்கித்தார். இந்த வழக்கத்தின்படி தான் இயேசுவினுடைய சிலுவையை சிரேனே ஊரானாகிய சீமோன் என்பவரை சுமக்க சொல்கிறாங்க. மார்க் 15வது அதிகாரம் 21வது வசனம். மார்க் 15:21. ரூபோக்கும் தகப்பனும் ஆகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டில் இருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். மார்க்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதல் தகவல் இருக்குது. அங்கே மத்தியில் சிரேனே ஊரானாகிய சீமோன்னு மட்டும்தான் இருந்துச்சு. இங்கே என்ன வருது, சிரேனே ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பன். அப்போ 2 பசங்க, அலெக்சாந்தர் ரூப் என்கிற 2 பசங்களுக்கு தகப்பன் இவனை. அதனால தான் 4 சுவிசேஷம் ரொம்ப முக்கியம். சிலர் நினைக்கிறாங்க 4த்துலேயுமே ஒரே கதையாக தானே இருக்குது, மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான், ஏதாவது 1 படித்தா பத்தாது, 1 படித்தா பத்தாது, 4 படித்தா தான் எல்லா தகவலும் வரும். வேணும்னா இல்லை அப்பயும் கன்வின்ஸ் ஆகலைன்னா இப்படி நம்ம யோசிச்சு பார்க்கலாம். டெய்லி பசிக்குது, சாப்பாடு வேணும், சோறு ரசமும் மட்டும் வச்சு சாப்பிட்டா போதும் தானே. பசி அடங்குமா அடங்காதா? அடங்கும் தானே. எதுக்கு கூட்டு, எதுக்கு பொரியல்? ஹலோ, இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிடும். ஒழுங்காக படிக்கணும். 4 சுவிசேஷத்தை என்ன செய்யணும், படிக்கணும். 1 படித்தா போதும் அதெல்லாம் கிடையாது. 1 படித்தா, ஒரு சுவிசேஷம் மட்டும் படித்தா போதும்னு சொல்கிற ஆளுக்கு வெறும் வெள்ளைச்சோறு மட்டும்தான் வீட்டில், ரசம் கூட கிடையாது, தண்ணியை ஊற்றி தின்னு. எப்போ 4 சுவிசேஷத்தை படிக்கிறியோ அன்னைக்கு தான் கறி குழம்பு. அல்லேலூயா. இப்படி ஒரு ஸ்கேல் வச்சிட்டிங்கன்னா எந்த சந்தேகமே வராது. பைபிளில் படிக்கணுமா வேணாமான்ற அந்த ஒரு மோசமான சந்தேகம் வரவே வராது. ஏன்னா இங்கே சொல்கிறாரு, அலெக்சாந்தர் ரூப் என்கிற 2 பிள்ளைகளுக்கு தகப்பன். ஏன் இந்த தகவலை கொடுக்கணும் அப்படின்னா,
இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து பல வருடங்கள் கழித்து மார்க் இந்த சுவிசேஷத்தை எழுதுகிறார். அந்த ஜனங்களுக்கு சிரேனே ஊரானாகிய சீமோனை பற்றி தெரியுது. அலெக்சாந்தர் ரூப் இவர்களை பற்றியும் அவங்களுக்கு தெரியுது. வில்லியம் பார்க்லே என்று சொல்லக்கூடிய ஒரு வேத வல்லுனர், அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்னா, யூதர்களுக்கு ரோமர்களை பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா, அவன் தன்னை ஆள்றான், தன்னை வந்து அடிமையாக நடத்துகிறான்றனால பிடிக்காது. இப்போது இந்த மனுஷனை, இந்த சிரேனே ஊரானாகிய சீமோனை பலவந்தம் பண்ணினதுனால அந்த சிலுவையை வெறுப்பில் தான் தூக்கிட்டு வர்றான். அவனுக்கு முதல்ல சிலுவையை பற்றின ஒரு நல்ல அபிப்பிராயம் கிடையாது. இதில் இந்த ரோமர்கள் வேறு அவனை அடக்கி ஆளும்போது கோபம் வருது. கோபத்தை காட்டவும் முடியாது. அப்போ என்ன செய்யறான்? வெறுப்பில் தான் சிலுவையை தூக்கிட்டு போகிறான். போதும்னு சொன்னோடனே தொப்புன்னு சிலுவையை கீழே போட்டு வாங்கலாம். கோபத்தில் டம்முன்னு கீழே போட்டு வம்பாடு போயிடுவானான். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி நிறைய தவறான காரியங்களை யூதர்கள் அவர்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க? போதிச்சிருக்கிறாங்க. ஏன்னா யூதர்கள் அவங்க வழியாக என்ன போதிப்பாங்க? இயேசு கிறிஸ்துவை வந்து அவங்க கடவுளாலாம் ஏற்றுக்க மாட்டாங்க. இன்றைக்கி இருக்கிறான் அந்த மாதிரி யூதன். நீங்கள் சில வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் வரும், அதை பார்த்தீங்கன்னா தெரியும். கிறிஸ்தவர்கள் சிலுவையை வந்து சுமந்துக்கிட்டு இப்படி வர்றாங்க. வரும்போது இந்த சைடு யூதர்கள் கிராஸ் பண்ணுறான். கிராஸ் பண்ணும்போது கிறிஸ்தவர்களை பார்த்து எச்சி துப்புறான். அந்த சிலுவையை பார்த்து எச்சி துப்புறான். இது இப்போ ரீசெண்டாக அந்த வீடியோ நான் பார்த்தேன். இன்றைக்கி அப்படிப்பட்ட முட்டாள் யூதர்கள் இருக்கிறான். கிறிஸ்துவனா யாருன்னு தெரியல, மேசியானா யாருன்னு தெரியல, பிதாவா அவரும் ஒன்றுன்றது தெரியல. அவங்களுக்கு பிறகு வெறும் பழைய ஏற்பாடு தோஹா அந்த பைபிள் மட்டும்தான். ஆகையினால இயேசுவை அவர்கள் ஒரு மனிதனாக கூட நினைப்பாங்களான்னு எனக்கு தெரியலை. அப்போ இயேசுவைக்கு குறித்து நிறைய தவறான விஷயங்களை இந்த மனிதன் கேள்விப்பட்டிருக்கிறான். இந்த ஆள் வந்து தேவாலயத்தை இடித்து 3 நாளில் கட்டுவேன்னு சொன்னவர் அப்படின்லாம் அவனுக்கு ரொம்ப வெறுப்பு. இந்த வெறுப்பில் சிலுவையை தூக்கிக்கிட்டு வரும்போது இயேசுவை அவன் பார்க்குறான். பார்க்க பார்க்க இவனுடைய உள்ளம் என்ன செய்து மாற ஆரம்பிக்கிறது. ஏன்னா அவரை பார்க்கும்போது தெரியுது, இவரை பார்த்தா நல்லவரா தெரியுது. நல்லவரா? இவரை போய் ஏன் அப்படி அடித்தாங்க அப்படின்னு அவன் மனசில் நினைக்கிறான். சிலுவையை இயேசுவுக்கு கொடுத்துட்டு இவன் உடனே போயிடல. இதெல்லாம் வில்லியம் பார்க்லே என்ற அந்த தேவ மனிதன் அந்த சரித்திரத்தை குறித்து சொல்லும்போது சொல்கிறார், ஆண்டோட சிலுவையை கொடுத்துட்டு இவன் போயிடல. இவன் சிலுவையில் அறையப்படுற வரைக்கும் இவன் என்ன செய்யறான்? அந்த கூட்டத்தில் நின்று பார்க்குறானா. அதை பார்த்து அதை கண்டு மனம் திரும்பி அப்போஸ்தலர்கள்ட்ட அதுக்கப்புறம் போய் இயேசு கிறிஸ்துவை குறித்து நிறைய போதனைகளை கேள்விப்பட்டு அவன் என்ன செய்கிறான்? மனம் திரும்பி அதுக்கப்புறம் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இவன் மாறுகிறான். அப்படின்னு அந்த சிரேனே ஊரானாகிய சீமோனை பற்றி அவனுடைய ஹிஸ்டரியை பற்றி சொல்லும்போது வில்லியம் பார்க்லே அவர் சொல்கிறார், அப்போ சிலுவையில் ஆண்டவர் பேசுகிறத கவனித்தாலே மனம் திரும்புதல் வந்துடும். அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 20வது வசனம். பாருங்க, எருசலேமுக்கு அடுத்த பட்டணம் அந்தியோகியா பட்டணம். சிதறடிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் இவங்கெல்லாம் சிதறி போய் இந்த அந்தியோகியா பட்டணத்தில் சபையை ஆரம்பிக்கிறாங்க. பவுலும் பர்னபாவும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் கழித்து அந்தியோகியா பட்டணத்துக்கு போய் அவங்க போதனைகளை ஆண்டவரை குறித்து அவங்க போதிக்கிறாங்க. இப்போ இந்த அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து சபை ஆரம்பித்தாங்க இல்லையா, இவர்களுக்கு யார் சுவிசேஷத்தை சொன்னது? இவர்கள் சுவிசேஷத்தை எப்படி கேள்விப்பட்டாங்க? எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள்? அப்படின்னா இவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தது சிரேனே பட்டணத்தார். யாரு? சிரேனே பட்டணத்தார். சரி, இப்போ சிரேனே பட்டணத்தாருக்கு சுவிசேஷத்தை யார் சொன்னது அப்படின்னா இந்த சிரேனே ஊரானாகிய சீமோன் தான். அவரும் அவருடைய பிள்ளைகளும், அப்புறம் பேதுரு, யோவான், அப்போஸ்தலர்கள் இவங்க எல்லாரும் போய் தான் என்ன செய்கிறாங்க? அங்கே சுவிசேஷத்தை சிரேனே ஊராருக்கு அதை அறிவிக்கிறாங்க. அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 33வது வசனம். 19:33.
அப்பொழுது யூதர்கள் அலெக்சாந்தர் என்பவனை முன்னிற்க தள்ளுகையில் கூட்டத்திலே சிலர் அவனை முன்னே இழுத்து விட்டார்கள். அலெக்சாந்தர் கையமர்த்தி ஜனங்களுக்கு உத்தரவு சொல்ல மனதாயிருந்தான். இந்த அலெக்சாந்தர் அப்படின்ற பேர் வருது இல்லையா, இது யார் அப்படின்னா அந்த சிரேனே ஊரானாகிய சீமோனுடைய மகன். அவரை தான் இங்கே சொல்கிறாங்க. ஏன்னா இந்த எபேசு பட்டணத்தில் டயானா என்று சொல்லக்கூடிய ஒரு தேவதையை அவர்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்போ அதுக்கான சிலைகளை செஞ்சு நிறையா சேல்ஸ் ஆகுது. நிறைய ஜனங்க அதை வாங்கி என்ன செய்கிறாங்க, அதை வணங்கி கொண்டிருக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான வியாபாரமாக இருக்குது. பவுல் போய் சுவிசேஷத்தை அறிவித்து 2 வருஷத்தில் அந்த சிலை செய்கிற பிஸ்னஸ் பூரா படுத்துருச்சு. யாரும் வாங்கலை, எல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டான். இப்போ இதனால வியாபாரிகளுக்கு கோபம் வருது. கோபம் வந்து இந்த 33வது வசனத்தில் யூதர்கள் அலெக்சாந்தர் என்பவனை முன்னிற்க தள்ளினார்கள். கூட்டத்தில் சிலர் அவனை என்ன செஞ்சாங்க, முன்ன இழுத்து விட்டாங்களாம். ஏன்னா இவர் முக்கியமான ஆள். எதில்? ஊழியத்தில், சபையில். அதனால் இவர் மறு உத்தரவு சொல்வதற்கு எழுந்து அங்கே நிற்கிறார். ரோமர் 16வது அதிகாரம் 13வது வசனம். ரோமர் 16:13. பாருங்க, இந்த ரூப் இவர் யாரு? இவரும் யாரு தான்? சிரேனே ஊரானாகிய சீமோனுடைய 2வது மகன். அப்போ முதல்ல இருந்தது யார்? அலெக்சாந்தர். அவரும் ரசிக்கப்பட்டிருக்கிறாரு. இந்த ரூப் என்கிற இந்த மனிதனும் என்ன செய்யறதுக்காரு? ரசிக்கப்பட்டிருக்காரு. அதனால தான் சொல்றாரு, கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கும் தாயாகிய அவனுக்கும் தாயாகிய அவனுடைய தாயை என்ன செய்யுங்க, வாழ்த்துங்கள்னு எழுதுறாரு பவுல் எழுதும்போது. அப்போ இந்த சிரேனே ஊரானாகிய சீமோன் இயேசு கிட்ட சிலுவையை கொடுத்துட்டு அவர் தான் வேலையை பார்க்க போகல. கடைசி வரைக்கும் ஆண்டவர் கூட நின்றுக்கிட்டே இருந்தார். அவருடைய சீசனாகிய யோவான் நின்னது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தேடி தானே செய்யணும், கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்தாரு. பார்த்த உடனே இவர் மனதில் ஒரு மாற்றம், மனம் திரும்பினார், ஆண்டவரோட ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டார். இப்போ ஆண்டவர் இயேசு சிலுவையில் அறையப்பட்டதை இந்த சீமோன், சிரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற யூதர் சிலுவையில் பார்க்குறார். என்ன கண்ணோட்டத்தில் பார்க்குறாருன்னா, யூதருடைய கண்ணோட்டத்தில் அவர் பார்க்குறார். அப்போ அவர் 6 விஷயம் புரியுது. 6 விஷயங்கள் அவர் என்ன செய்கிறாரு, பார்க்குறார். என்ன அந்த 6 விஷயம்? பொதுவாக யூதர்களுக்கு சங்கீத புஸ்தகம் ஒரு ஜெப புஸ்தகம். அது ரொம்ப மனப்பாடமாக அவங்களுக்கு தெரியும். பெரும்பாலும் அந்த மனப்பாடமாக வச்சுருப்பாங்க. அது ஒரு பாட்டு புஸ்தகம் அது. அப்போ அந்த 6 காரியங்களும் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களும் சம்பந்தம் இருக்கிறது என்பதை அவர் உணர்கிறார். 6 விஷயத்தை பார்க்குறாரு சிலுவையில். அந்த 6 விஷயமும் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கவனிக்கிறார். வாசிக்கலாம். மத்தேயு 27வது அதிகாரம் 34வது வசனம். மத்தேயு கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். கசப்பு கலந்த காடியை ஆண்டவராகிய இயேசுவுக்கு குடிக்க கொடுத்தார்கள். அதை அவர் ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். இது 4 சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்குது. யோவான் இதை கொஞ்சம் வித்தியாசமாக சொல்றார். சங்கீத புஸ்தகம் 69வது அதிகாரம், சங்கீதம் 69 21வது வசனம். பாருங்க, என் ஆகாரத்திலே கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். இது ஆக்சுவலாக சொன்னது யாரு? தாவீது. ஆனால் இதெல்லாம் இப்போ இவருக்கு என்ன செய்யுது, ஞாபகம் வருது. ஏன்னா ஆண்டவருடைய சிலுவை காட்சியை பார்க்கும்போது காடியை கொடுக்குறாங்க, அவர் வாங்கி பார்த்துட்டு அதை குடிக்க மனசு இல்லாமல் கொடுத்துட்றாரு. அப்போ இவருக்கு என்ன ஞாபகம் வருது, இந்த ஒரு காரியம் பழைய ஏற்பாட்டில் சங்கீத புஸ்தகத்தில் சொல்லப்படி. ஏன்னா யூதர்களுக்கு சங்கீதம் அத்துப்படி, பழைய ஏற்பாடு அத்துப்படி. அவங்களுக்கு நம்ம வாசிக்கிற மாதிரிலாம் அவங்க வாசிக்கிறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். அவர்கள் கடமையாக செய்தாலும் அதுக்கு ரொம்ப மெனக்கெடுதலோடு வாசிப்பாங்க. அதை ஞாபகம் வைத்து கொள்ளுகிற அளவுக்கு வாசிப்பாங்க. கடமையெல்லாம் வாசிக்கிறது இல்லை. ஏன்னா அதுதான் அவங்களுடைய தேவன், அதுதான் நம்முடைய தேவன்.
அப்போ வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காதவன் கிறிஸ்தவன் அல்ல என்னை பொறுத்தவரை. வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கல, நான் அது அலமாரியில் சும்மா தூங்குது, நான் சும்மா கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவேன், பிரயோஜனமே கிடையாது. என்ன பிரயோஜனம் இருக்குது? ஒன்றும் கிடையாது. தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுக்கும் மரியாதை கொடுக்காதவன் எப்படி கிறிஸ்தவனாக இருக்க முடியும்? அல்லேலூயா. சாப்பிட மறந்தாலும் பைபிள் வாசிக்க மறக்கக்கூடாது. இதை வீட்டில் ஒரு சிஸ்டமாகவே கொண்டு வரணும். அது நல்லது, பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு அது நல்லது. அப்போ இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தையை நிறைவேற்றும் விதமாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். சங்கீதம் 22:1. சங்கீதம் 22:1. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தையை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அவர் பேசினார். இது எங்கே சொல்லப்பட்டிருக்கு? சங்கீதத்தில் 22 சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 7 வார்த்தையில் பேசின ஒரு வார்த்தை என்னது? என் தேவனே, தேவனே, ஏன் என்னை கைவிட்டு. அப்போ பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசன வார்த்தைகளின் நிறைவேறுதலாகத்தான் இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவை மரணத்தை பார்க்கிறார். யோவான் இதையெல்லாம் எப்படி சுட்டி காட்டுகிறார்? பொதுவாக மத்தேயு தான் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா எலாபரேட்டாக அவர் எழுதுவார். ஆனால் அவர் விட்டுட்டார். யோவான் இதை கரெக்டாக சொல்கிறார். சிரேனே ஊரானாகிய சீமோனுக்கு சங்கீதத்தில் சொன்னது எல்லாம் இவர் இங்கே பேசும்போது ஞாபகம் வருது. யோசிச்சு பார்க்குறான். அதாவது அவர் எப்படி ரசிக்கப்பட்டார்னு சொல்கிறேன். ரெண்டாவது, ஆண்டவருடைய வஸ்திரத்துக்காக பங்கு போட்டார்கள், சீட்டு போட்டு, இல்லையா? மத்தேயு 27 அதிகாரம், மத்தேயு 27:35. அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுவார்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. சரி, அடுத்து யோவான்ல 19 அதிகாரம், யோவான் 19:24. அவர்கள் அதை நாம் கிளியாமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். ஒருவரோடொருவர் என்ன பேசினாங்க? இந்த வஸ்திரத்தை கிளியாம நம்ம இப்போ ஏன் அதை கிழிச்சு எடுத்துக்கிற வேண்டியதானே? ஏன் கிழிக்கல? அது ரொம்ப காஸ்ட்லி. ஆண்டவர் போட்டிருந்த அந்த வஸ்திரம் என்னது? ரொம்ப காஸ்ட்லி. இப்போ உள்ள மதிப்புக்கு போட்டோம்னா சில லட்சங்கள்ன்றாங்க. என்னவா? அதனால தான் அவன் கிழிக்கலை. சாதாரண உடைய இருந்தால் என்ன செஞ்சுருப்பான்? அவன் கிழிச்சு 4 பேர் 4 துண்டை கொண்டு போயிருப்பான். அது நல்ல ட்ரெஸ்ஸாக இருக்க வந்து என்ன பண்ணுறான்? இல்லை நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? சீட்டு போட்டு யாருக்கு வருதோ அவன் எடுத்துக்குவோம். அல்லேலூயா. அடுத்து யோவான் சொல்கிறார், அதிலே என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேலே சீட்டு போட்டார்கள் என்று வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக போர்ச்சவர்கள் இப்படி பேசினாங்க. அப்போது ஏற்கனவே இந்த வசனம் என்ன செய்யப்பட்டிருக்கு? எழுதப்பட்டிருக்குது. அதை மேற்கோள் காட்டி தான் யோவான் என்ன செய்கிறார்? இங்கே அதை எழுதுகிறார். அப்போ வேத வாக்கியம் நிறைவேறும் விதமாக போர்ச்சேவகன் இதை செய்தான். அப்போ பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகளை யோவான் கோடிட்டு காட்டுகிறார். இதையும் சிரேனே ஊரானாகிய சீமோன் கவனித்திருக்க வேண்டும். மூன்றாவது, இயேசுவுக்கு ஏன் இந்த தண்டனை கொடுக்கப்பட்டது? காரணம் என்ன அப்படின்னா, அவர் தலைக்கு மேலே என்ன எழுதி வச்சாங்க? இவர் யூதருடைய ராஜா, இல்லையா? நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா. இதுடைய சிரசின் தலையினுடைய மேல் பகுதியில் சிலுவையில் வைக்கப்பட்டிருந்தது. இதுவும் 4 சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்குது. வாசிக்கலாம். யோவான் 19:19. இப்போ குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு தன்னை யூதருடைய ராஜான்னு சொல்றாரு. ஏன்னா யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து குற்றம் சாட்டும் போது பிலாத்துக்கிட்ட போய், இங்கே பாருங்க ராஜாவே,
இவர் இந்த நியாயப்பிரமாணத்தெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாரு, அல்லது இவர் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக பேசுகிறாரு, மோசேவை விட தான் பெரிய ஆளுங்கிறாரு, கடவுளையே தன்னுடைய அப்பாங்கிறாரு, இந்த மாதிரிலாம் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஆலயத்தை இடிப்பேன், 3 நாள் அதை கட்டிடுவேன் அப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால், பிலாத்தூர் ரோமன் அவன் என்ன செய்வானா, எப்பா எல்லாம் மூலம் கிளம்பு, போய் வேலையை பாரு, இதெல்லாம் ஒரு பிரச்சனை நீ என்கிட்ட கொண்டு வராதான்றோம். ஏன்னா இது உங்கள் மத ரீதியான பிரச்சனை, இதை கொண்டு வந்துக்கிட்டு குற்றம் சாட்டிக்கிட்டுலாம் இங்கே இருக்காத, முதல்ல வழியை விட்டு காற்று வரட்டும்ன்றான் ஒரே வார்த்தையில். அப்போது அவன்கிட்ட போய் என்ன சொன்னால் அவன் தண்டனை கொடுப்பான் அப்படின்னா, பாருங்கள் பிலாத்துவே, நீங்கள் எங்களுக்கு ராஜாவாக இருக்கிறீங்க, ஆனால் இந்த மனுஷன் என்ன சொல்லிகிட்டு இருக்காரு தெரியுமா, இவர் தான் யூதருடைய ராஜான்னு சொல்லிகிட்டு இருக்காருன்ட்டான். ஆண்டவருடைய சிலுவை மரணத்தில் அரசியல் விளையாடிச்சாங்க. இவர் யூதருடைய ராஜான்னு சொன்னார், இவர் தான் எங்களை எல்லாத்துக்கும் ராஜான்னு சொன்னார், என்னன்னு கேளுங்கன்ட்டான். அதனால தான் பிலாத்து என்ன பண்ணுறான், நீர் உண்மையிலே யூதருடைய ராஜாவா அப்படின்னு கேட்குறான். ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்லலை. அல்லேலூயா. அப்போ இதனால தான் அவன் மெயினாக என்ன செஞ்சது, நமக்கு விரோதமாக ஒரு புரட்சியை கிளப்பி யூதர்களை கிளப்பி விட்டு நம்மளை எதுவும் இது பண்ணிடுவாங்களோன்னு சொல்லி அவர் என்ன செய்கிறான், சிலுவைக்கு ஒப்பு கொடுக்குறான். இது 3வது காரணம். 4வது ஒரு காரியம் என்ன அப்படின்னா, 2 கள்ளர்கள் மத்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்குகிறார். இந்த 2 பேரும் வெறும் கள்ளர்கள் மட்டுமல்ல, இவர்கள் ஒரு புரட்சியாளர்கள். என்ன புரட்சி அப்படின்னா, இவர்கள்லாம் யூதர்கள், ரோமர்கள் எங்களை அரசாளக்கூடாது, நாம் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம், நமக்கு மேசியா என்கிற ராஜா வருவார், அவரை வச்சு நாம் தான் அரசாளுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க, மாம்சீகமான முயற்சிகளை செய்கிறாங்க. அதாவது ரோமர்களுக்கு விரோதமாக, ரோம அரசாங்கத்துக்கு விரோதமான காரியங்களை இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால இவர்களை பிடிச்சு என்ன செய்கிறாங்க, சிலுவையில் அறையிறாங்க. எப்பயுமே ராஜ துரோகத்துக்கு தான் மரண தண்டனை, புரியுதுங்களா? அரசாங்கத்துக்கு விரோதமாக ஏதாவது செஞ்சோம்னா அதுக்கு மரண தண்டனை கிடைக்கும். இப்படி செய்தவர்களில் பராபாஸ் முக்கியமானவன். பராபாசனுடைய கூட்டாளிகள் தான் இந்த 2 பேர், சிலுவையில் அறையப்பட்ட கள்ளர்கள். சிலுவை மரணமே கூடாது, அது இழிவானது என்கிற ஒரு எண்ணத்தை உடையவர்கள் இந்த யூதர்களும் ரோமர்களும். பராபாஸ் மரிக்க வேண்டிய இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், மரித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்ததுனால பராபாஸ் விடுதலை ஆக்கப்பட்டான். 2 கள்ளர்களும் ஃபஸ்ட்டு இயேசுவை என்ன செய்கிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. அப்புறம் ஒருத்தன் மட்டும் மனம் திரும்பி சொல்கிறான், நாம் செஞ்ச தப்புக்காக தண்டனை அனுபவிக்கிறோம், ஆனால் இவரை பார்த்தா தப்பு செஞ்ச ஒரு மாதிரி தெரியலை, இவரை பார்த்தா தப்பானவர் மாதிரி தெரியலை, இவரை பார்த்தா கெட்டவரா தெரியலை. அப்போ என்ன சொல்ல வர்றான், இவர் நல்லவர்னு சொல்கிறான். அந்த கல்லன் ஞானஸ்தானம் எடுக்கலை, அந்த கல்லை எத்தனை தடவை பைபிள் வாசித்தான்னு எனக்கு தெரியல, நெடுமுழங்காலில் நின்று முட்டியில் தழும்பு இருக்கான்னு பார்க்குற அளவுக்கு அவன் ஜோம் பண்ணானான்னு எனக்கு தெரியல. கடைசி நேரத்தில், கடைசி சில மணித்துளிகளில் இயேசுவன் நல்லவர்னா பரலோகம் போயிட்டான். இது புரியணும். நல்லவர்னா அப்படி நம்பணும், நல்லதும் செய்வாருங்க, அப்பப்போ ஏதாவது கெட்டதும் செய்வார், எதாவது ஒரு பிரச்சனையை கொடுப்பாரு அப்படின்னீங்கன்னா நீங்கள் வேறு ஏதோ ஒரு மதத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். கிறிஸ்தவத்தில் இல்லை, கிறிஸ்துவை பின்பற்றவில்லை. அல்லேலூயா. அப்போது இவர் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே நீர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரும்போது என்ன செய்யும், என்னை நினைத்தரலும் சொல்கிறான். இவனுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிலாம் தெரியுது. அல்லேலூயா. ஏன்னா இவனுக்கு இனிமே சிலுவையிலேருந்து கீழே இறங்க வாய்ப்பில்லை, சபைக்கு போக முடியாது, மனம் திரும்ப அதை மன்னிக்கணும், ஞானசாரம் எடுக்க முடியாது, போய் இனிமேல் உபவாச ஜபத்தில் கலந்துக்க முடியாது, நாட்டுக்காக ஜோம் பண்ணுறேன்னு போய் ஜோம் பண்ண முடியாது இனிமே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் ஒரு வெளிப்பாடு இவனுக்குள்ளே வருது பாருங்க, இயேசு கெட்டவர் கிடையாது, அவர் நல்லவர்னு சொல்லிட்டான். கடைசி நேரத்தில் எஸ்கேப் ஆன ஒரே மனுஷன். அது மட்டுமல்ல, சிலுவையிலே உயிரோடு தொங்குகிற கடைசி நேரத்தில் கூட ஒரு மனிதன் ஆண்டவர் என்ன செய்தார், ரட்சித்தார். அவருடைய வேலையை கரெக்டாக செய்து கொண்டே இருந்தார். ஆனால் இந்த கல்லன் ரட்சிக்கப்பட்டது முழுக்க முழுக்க தேவனுடைய கிருபை மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது.
அவனுடைய நற்தகுதிகள்லாம் எதுவும் கிடையாது. அவனுடைய தவறை உணர்ந்து திருந்தி மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட பரலோகம் வர்றேன்னு கேட்டான். ஆண்டவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, கேட்கிற எவனும் தன்னுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி என்ன செய்வானா, பெற்றுக்கொள்வான். ஏசாயா 53வது அதிகாரம் 12வது வசனம். ஏசாயா 53:12. போதும். அக்கிரமக்காரரில் ஒருவராக என்ன செய்யப்பட்டார், சிரேனே ஊரானாகிய சீமோனுக்கு சிலுவையை அதில் இயேசு கிறிஸ்து தொங்குகிறத பார்த்தபோது இந்த பகுதி அவனுக்கு என்ன செஞ்சுருக்கோம், ஞாபகத்துக்கு வந்திருக்கும். இதை எல்லாமே அவன் யோசிச்சு பார்க்குறான். 5வது காரியம், வழிப்போக்கர்கள் ஆண்டவரை நிந்திக்கிறார்கள். யாரு? வழிப்போக்கர்கள். மத்தேயு 27வது அதிகாரம் 39-40. அந்த வழியே நடந்து போனவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, தேவாலயத்தை இடித்து 3 நாளுக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். இவன் யார் ஆக்சுவலா அப்படி பேசுகிற ஆட்கள்லாம் யாரு? வழிப்போக்கர்கள். வழிப்போக்கன்னா அவன் பாட்டுக்கு போக வேண்டியதானே. இவனுக்கு இங்கே என்ன நடந்துச்சு, என்ன சப்ஜெக்டு எதுவுமே தெரியாது. போகிற போக்கில் அந்த யூடியூப்பில் போடுற மாதிரி பேசுறது. போகிற போக்கில் யூடியூப்பில் நிறைய பேர் போடுறான் பார்த்தீங்களா, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லைன்னு அது மாதிரி பேசிட்டு போகிறது. இவனுக்கு சம்மந்தமே இல்லை. இவன் வழியில் போகிறவன் ஏதோ ஒரு காரியத்துக்காக போயிட்டு இருக்கிறான். அவரை பற்றி என்னன்னே தெரியாது. ஆனால் என்ன சொல்கிறான் பாருங்க, தேவாலயத்தை இழுத்து 3 நாளிலே கட்டுவேன்னு சொன்னில, உன்னை நீ ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார். ஒன்றுமே தெரியாது, ஆனால் பெரிய அறிவாளி மாதிரி பேசுவானுங்க. யார்? இந்த வழிப்போக்கர்கள். யூடியூப்லேயும் பேசிக்கிட்டு இருக்கான். ஒன்றும் தெரியாது, சத்தியம் தெரியாது, வசனம் தெரியாது, பைபிள் என்ன சொல்லுதுன்னு தெரியாது, அதனுடைய வெளிப்பாடு தெரியாது. ஆனால் அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, இவர் பேசுறது இப்படி, அவர் பேசுறது இப்படின்னு பேசிகிட்டே இருப்பான். இவனுக்கு தேவை என்னென்னா சப்ஸ்கிரைபர் வரணும், லைக் வரணும், அது மூலமாக காசு வரணும். அதுக்கான வேலையை அவன் பார்க்குறான், வேறு ஒன்றும் கிடையாது. சங்கீதம் 22வது அதிகாரம் 7வது வசனம். சங்கீதம் 22:7. என்னை பார்க்கிறவர்கள் எல்லோரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி. போதும். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை. இந்த வார்த்தை அப்படியே அங்கே இருக்கா இல்லையா? அவர்கள் எல்லாரும் பரியாசம் பண்ணாங்க, தலையை துலுக்கினார்கள். இன்னொரு இதில் இருக்கு, அப்படிதான் அவன் பரியாசம் பண்ணுறான். அப்போது சிரேனே ஊரானாகிய சீமோனுக்கு இது எல்லாம் என்ன செய்யுது, புரிய ஆரம்பிக்குது. ஆமாம், பழைய ஏற்பாட்டில் சங்கீதத்தில் இப்படி ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கே, அதே மாதிரி இங்கே நடக்குது, அதே மாதிரி இது நடக்குது. இதெல்லாம் பார்க்குறாரு அவர். மத்தேயு 27வது அதிகாரம் 41 முதல் 43 வசனங்கள். மத்தேயு 27. பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாய் இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். பாருங்க, பிரதான ஆசாரியர், வேதபாரகர், மூப்பர்கள், இவங்க எல்லாம் யாருன்னா யூத மதத்தினுடைய தலைவர்கள். இவங்களே என்ன சொல்றாங்க பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நிந்திக்கிறார்கள். மற்றவர்களை அப்புறம் ரட்சித்தான், இவனை ரட்சிக்க இவனுக்கு தகுதி இல்லை, திராணி இல்லை, இவன் இஸ்ரவேலின் ராஜாவா, இவன் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் பார்ப்போம். தன்னை தேவனுடைய குமாரன்னு சொன்னானே, தேவன் மேலே அவ்வளோ நம்பிக்கையாக இருந்தானே, அவர் ஒருவேளை தேவன் பிதாவாகிய தேவன் இவன் மேலே பிரியமாக இருந்தார்னா இப்போது இயேசுவை என்ன செய்யட்டும், பிதா ரசிக்கட்டும். இவங்க எல்லாம் என்னத்தை பைபிள் படித்தாங்கன்னே தெரியல. யார்? இந்த வேத பாரகன் ஆண்டவர் அவன் பேசுகிறவனுக்கு நம்ம என்ன மரியாதை கொடுத்துக்கிட்டு, வேத பாரகன், பரிசேயன், வேற யாரு? மூப்பன். இவங்க என்னத்தை பழைய ஏற்பாட்டை படித்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஆதி ஆகமத்திலேயே பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தீர்க்கதரிசனத்தை ரிவீல் பண்ணுறது அவர் தான்.
உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லி ரிவீல் பண்ணுறாரு. ஏசாயா எத்தனையோ இடத்துல ஆண்டவரை குறித்து பேசிட்டார். ஆனால் இந்த புத்தி கட்டவங்களுக்கு அது எதுவுமே தெரியலை. இவன் பூரா இயேசுவை பார்த்து என்ன செய்கிறான், நீ தேவனுடைய குமாரனாக இருந்தா சிலுவையிலேருந்து இறங்கி வா, இறங்கி வந்தால் நீ செத்து போயிடுவ, அது தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கிற நீ. அவர் கடைசியில் ஜோம் பண்ணாதான் நான் சொன்னேன், கெத்சமனே தோட்டத்தில் அவர் ஜோம் பண்ணார் பார்த்தீங்களா, 3 முறை ஜோம் பண்ணுறார் அதே வார்த்தையை சொல்லி, இதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, பறந்த பறவையெல்லாம் நின்றுருக்கும், டப்புன்னு அடித்த காற்று பூரா நின்றுருக்கும், மரம் அசைஞ்சது பூரா நின்றுருக்கும். ஏன்? பிதாவுடைய சித்தத்துக்கு விரோதமான ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இருக்கிறாரு. பிதாவுடைய சித்தம் என்ன? இவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரிக்கணும், அது பிதாவுடைய சித்தம். இவரும் சொல்கிறாரு பிதாவுடைய சித்தத்தை செய்கிறதுக்கு தான் நான் வந்தேங்கிறாரு. ஆனால் கடைசி நேரத்தில் அந்த பாவத்தினுடைய அந்த கொடூரத்தை இவரால் தாங்க முடியாமல் அது எப்படி தான் நான் சுமப்பேன்னு சொல்லி பிதாட்ட கேட்குறாரு, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால், இந்த சிலுவை மரணம் என்னை விட்டு போகட்டும்னா போகட்டும்னாரு. உலகமே ஸ்டன்னாகி நிற்கிது அப்படியே. அப்புறம் டக்குன்னு சுதாரித்து சொல்கிறாரு, ஆகலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும்னதுக்கப்புறம் தான் பறவையெல்லாம் பறக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இவன் சொல்கிறான், நீர் தேவனுடைய குமாரனையானால் சிலுவையிலேருந்து இறங்கி வரும். இறங்கி வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? நல்ல வேளை நம்மளில் ஒருத்தர் ஆண்டவராக இல்லை. நான் அதெல்லாம் நினச்சி பார்ப்பேன், நம்ம ஆண்டவராக இருந்தால் என்ன ஆயிருக்கும்? இவங்க பேசுனது யாரை பற்றி என்னடா சொன்ன நீ? அங்கனுக்குள்ளே பூமியை பிளந்து எல்லாம் போ கடை உள்ள கடை, அப்போ தான் உனக்கு அறிவு வரும். 3 நாள் கழிச்சு அப்புறம் மேலே உன்னை தூக்கிறேன் அப்படி சொல்லிடுவோம் நம்ம. ஆண்டவர் ஒரு இடத்துல கூட நெகட்டிவான வார்த்தையை சிலுவையில் என்ன செய்யலை, பேசவே இல்லை. இவங்கெல்லாம் டெம்ப்ட் பண்ணுறாங்க அவரை, ஆனால் ஆண்டவர் என்ன செய்யலை, அந்த டெம்ப்டேஷனுக்கெல்லாம் அந்த டெம்ப்ட்டுக்கெல்லாம் அவர் ஆளாகவே இல்லை. வாசிக்கலாம் சங்கீதம் 22:8 கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும். இவன் மேல் பிரியமாக இருந்தாரே, அதே வார்த்தை இங்கே வருதா? இந்த வார்த்தை அங்கே அவர் பேசினாரா? அப்போது சிரேனே ஊரானாகிய சீமோன் இதையும் யோசிச்சு பார்க்குறான். ஒருவேளை அந்த நேரம் யோசிக்கலைன்னா கூட அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் என்ன செஞ்சுருப்பான், இதெல்லாம் யோசிச்சு பார்த்துருப்பான். அப்போ சில சந்திக்கும் போது அவங்களும் சொல்லியிருப்பாங்க. அப்போ அதை கேட்டு தான் என்ன செய்கிறான், அவன் மனம் திரும்ப ஆரம்பிக்கிறான். மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறான். அவனும் அவனுடைய குடும்பமும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சிலுவையிலையும் ஃபோட்டோலையும் பார்க்குற மாதிரி ஆண்டவர் பாடுபடவில்லை. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மனித ரூபமே இல்லாத அளவிற்கு அவர் கொடூரமாக தாக்கப்பட்டிருந்தார். உழுதவனுடைய நிலம் போல அவருடைய சரீரம் மாறி இருந்தது. கரெக்டாக சொல்லணுன்னா சதையெல்லாம் முதுகு பக்கம் உடம்புல எல்லாம் சதையெல்லாம் பிஞ்சு தொங்குது. நீங்கள் வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க எலும்பு நரம்பு எல்லாம் தெரியும், வெளியே ஃபுல்லாக ரத்தம் இருக்கும். ஒட்டுமொத்த சரீரமும் அவருடைய இரத்தத்தினால் மறைக்கப்பட்டிருந்தது. எல்லாம் யாருக்காக அப்படின்னா நமக்காக. நம்முடைய எல்லா பாவங்கள், எல்லா சாபங்கள், எல்லா வியாதிகள், எல்லா விதமான தரித்திரங்கள், இது எல்லாவற்றையும் பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசுவின் மீது சுமத்தி ஆண்டவராகிய இயேசுவை கல்வாரி சிலுவையில் அவர் தண்டித்தார். பராபாஸ்களாகிய நாம் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல மெய்யான மேசியாவான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பதிலாக சிலுவையிலே தண்டிக்கப்பட்டார். அடுத்த கேள்வி, ஏன் தேவகுமாரன் சாகணும்? ஏன் தேவகுமாரன் சாகணும்? 1 பேதுரு 2 24 அவர் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஏன் தேவகுமாரன் சாகணும்னா, நாம் பிழைக்க வேண்டும் என்றால் அவர் செத்துதான். 1 பேதுரு 3 18
ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அநீதியுள்ள நம்மை பிதாவுக்கு பிள்ளைகளாக்கும்படி நீதியுள்ள கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார்? மரித்தார். இதை தான் பேசுகிறோம். அவர் எனக்காக பாடுபட்டார், என்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய சாபத்திற்காக, என்னுடைய வியாதிக்காக, என்னுடைய நிறைய பேர் பாவ சாபத்தோடு நிப்பாட்டிடுவாங்க. தப்பு. முழுசாக சொல்லணும். சிலுவை மரணத்தை கனப்படுத்துகிறோம் என்றால் சரியாக சொல்லணும். என்னுடைய பாவம், என்னுடைய சாபம், என்னுடைய வியாதி, என்னுடைய தரித்திரம், இது அத்தனையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அநீதியுள்ள நம்மை பிதாவுக்கு பிள்ளைகளாக்கும்படி அவர் சிலுவையில் பாடுபட்டார். அவர் நீதியுள்ளவர், நமக்காக மரித்தார். நம்மேல விழ வேண்டிய ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்தது. இது தேவனுடைய இரக்கம், அவருடைய அன்பு. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனம். 2 கொரிந்தியர் 5:21. நான் கிறிஸ்துவுக்குள் நீதிமான் ஆகும்படிக்கு பாவம் அறியாத கிறிஸ்துவை தேவன் நமக்காக பாவமாக்கினார். அதான் அவருடைய அர்த்தம். பாவம்னா என்னன்னே தெரியாது, வளரும் போதும் பாவமே செய்யலை. ஆனால் சிலுவை பாடுகளிலே நம்முடைய எல்லா பாவத்தையும் பிதா எடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்து அவரை பாவம் ஆக்கினார். ஏன்னா நீதியே என்னன்னு தெரியாத நம்மை நீதிமான்களாய் மாற்ற வேண்டும் என்பதற்காக அவர் பாவமாக்கப்பட்டார். அடுத்து கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனம். கலாத்தியர் 3:13. நம்முடைய சாபத்தை அவர் எடுத்துக்கொண்டு ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக கர்த்தருடைய ஆசீர்வாதமாக மாற்றி நம்ம என்ன செய்தார்? ஆசீர்வதிக்கிறார். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஆண்டவர் இந்த பூமிக்கு வர்றதுக்கு 800 வருஷத்துக்கு முன்னாடியே ஏசாயா தீர்க்கதரிசி இதை குறித்து தெளிவாக பேசுகிறார். ஏசாயா 53வது அதிகாரம், ஏசாயா 53:5-6. நம்முடைய பாவங்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து, நாம் எல்லாரும் எப்படி இருந்தோமா? ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்தோம். அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நாம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். கர்த்தரோ பிதாவாகிய தேவன், நாம் எல்லாரும் நம்ம இஷ்டத்துக்கு தெரிஞ்சோம், நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது விழ பண்ணினார். அப்ப நம்ம எல்லாருடைய அக்கிரமம், பாவம், சாபம், வியாதி, தரித்திரம் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அவர் எடுத்துக்கொண்டார். அவருடைய நீதி அதை நமக்கு கொடுத்துருக்கிறார். அவருடைய வெற்றி அதை நமக்கு கொடுத்துருக்கிறார். அவருடைய நல்ல வாழ்க்கை அவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அவருடைய தெய்வீக சுகம் அதை கொடுத்துருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதம் அதை நமக்கு கொடுத்துருக்கிறார். அவருடைய ஐஸ்வர்யத்தை நமக்கு அவர் கொடுத்துருக்கிறார். இதையெல்லாம் நாம் சுதந்திரிக்கும்படி நம்முடைய ஆண்டவர் இயேசு கல்வாரி சிலுவையிலே பலியானார். அதை நினைவு கூறுறோம். ஆண்டவர் சிலுவையில் ஐயோ அவர் அடிச்சிட்டாங்களேன்னு கவலைப்படுறதில்ல. அது ஆவிக்குரிய சபைக்கு அழகு இல்லை. ஐயோ அவர் அடிச்சிட்டாங்களே. ஏன்னா அன்னைக்கே அடிக்க போகும்போது அவர் என்ன சொன்னார்? அழுகிறவங்கள பார்த்து, ஸ்திரீகளை எனக்காக அழுகாதீங்க, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கன்ட்டார். அப்போ அவருக்காக அழுகிறது கூட அவருக்கு பிடிக்காது. ஹலோ, ஆண்டவருக்காக நீங்கள் அழுதிங்கன்னா அது கூட என்ன செய்யாது, அவருக்கு பிடிக்கிறது இல்லை. அவர் வேணாங்கிறார். அப்போ ஐயோ இப்படி பாடுபட்டாருன்னு அழுகிறது இல்லை. அவர் பாடுகளை பட்டார். ஆனால் அது யாருக்காகப்பட்டார்? எதுக்காகப்பட்டார்? எல்லாம் நமக்காக, எல்லாம் எனக்காக. என்னுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார், என்னுடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டார், என்னுடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டார், என்னுடைய தரித்திரங்களை ஏற்றுக்கொண்டார். இப்படி ஏற்றுக்கொண்டதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா,
அவருடைய நல்வாழ்க்கை எனக்கு கொடுத்துருக்கிறார், அவருடைய வெற்றி எனக்கு கொடுத்துருக்கிறார், அவருடைய தெய்வீக சுகத்தை எனக்கு கொடுத்துருக்கிறார், அவருடைய ஐஸ்வர்யத்தை எனக்கு என்ன செய்திருக்கிறார், அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போ இது எல்லாமே பிதாவாகிய தேவன் உங்கள் மீதும் என் மீதும் வைத்த அன்பு. அந்த அன்பிற்கு ஒரு பேர் இருக்குது, அகாப்பே என்கிற அன்பு. அல்லேலூயா. இந்த அகாப்பே என்கிற அன்பை தேவன் நம் மீது வைத்தார். ஏன் அகாப்பே என்கிற அன்பு? மனிதனுடைய அன்பு நல்லவனாக இருந்தால் இருக்கும், கெட்டவனாக இருந்தால் மனிதனுடைய அன்பு நம்ம மேலே இருக்காது. ஆனால் தேவனுடைய அன்பு மாறாத அன்பு. வசனம் அப்படி தான் சொல்லுது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ தேவனுடைய அன்பு எப்போ நம்ம மேலே வந்துச்சுன்னா, நம்ம பிறந்தப்ப இல்லை, வளர்ந்துக்கிட்டு இருக்கும்போது இல்லை, நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கும்போதே. கரெக்டாக சொல்கிறேன், நம்முடைய முன்னோர்கள் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்து கண்ட வழிபாட்டில் உட்கார்ந்துருக்கும் போதே தேவன் நம்மை நேசித்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் நாம் பிறக்கிறதுக்கு முன்பாக அவர் நமக்காக பலியானார். அல்லேலூயா. ஏன்னா சிலருக்கு வெளியில் இருக்க சிலருக்கு புரியலை, ஏன் குட் ஃப்ரைடேன்றாங்க, இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, இதை போய் குட் ஃப்ரைடேங்கிறாங்க. தமிழில் புனித வெள்ளின்னு சொல்லும்போது சரி, அது ஏதோ புனிதமான காரியம்னு அவங்க போயிடுது. குட் ஃப்ரைடேன்னு இங்கிலீஷில் சொல்லும்போது கேட்குறாங்க, என்ன குட் ஃப்ரைடே? ஆமாம், எங்களுக்கு இது குட் ஃப்ரைடே தான். தேவன் உலகத்தின் ஒட்டுமொத்த மனுக்குலத்தினுடைய பாவம், சாபம், வியாதி, தரித்திரம் அத்தனையும் என்ன செய்தார்? அவர் ஏற்றுக்கொண்டு பலியானார். அவரை யாரெல்லாம் நம்புகிறார்களோ, யாரெல்லாம் அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அவருடைய ஆசீர்வாதத்தை அவர் என்ன செய்கிறார்? கட்டளையிடுகிறார். அப்போ பாடுகளே கிறிஸ்தவத்தில் கிடையாதா? உண்டு. என்ன விதமான பாடுகள் தெரியுமா? கிறிஸ்துவுக்காகவும் அவருடைய சுவிசேஷத்திற்காகவும் படுகிற பாடுகள் தான். அதைத்தான் நம்ம சகித்து கொள்ளணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய சுவிசேஷத்தை ஒருத்தருக்கு அறிவிக்கிறீங்க, உங்களை கேலி பண்ணுறாங்க, அந்த பாடுகளை நீங்கள் என்ன செய்யணும்? சகித்து கொள்ளணும். நீங்கள் ஒரு குடும்பம் மட்டும் உங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்தில் ரசிக்கப்பட்டு ஆவிக்குரிய சபைக்கு போகிறீங்க, மற்றவர்களுக்கு அது பிடிக்கலை, அதனால் அவங்கள போயிட்டு வந்தோன்னு என்ன செய்கிறாங்க? உங்களை குத்தி பேசுகிறாங்க அப்படின்னா அந்த பாடுகளை நீங்கள் என்ன செய்யணும்? சகித்து கொள்ளணும். வியாதினால் வர்ற பாடை என்ன செய்யக்கூடாது? சகிக்கக்கூடாது. பொருளாதார சீர்குலைவு என்கிற தரித்திரத்தினால் வரக்கூடிய பாடுகளை என்ன செய்யக்கூடாது? அதை அக்செப்ட் பண்ணக்கூடாது. அதை எதிர்த்து என்ன செய்யணும்? போராடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ பிதாவாகிய தேவன் நம் மீது வைத்த அன்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மீது வைத்த இரக்கம், பரிசுத்த ஆவியானவர் நம் மீது வைத்த தயவு, இது அத்தனையும் தான் நீங்களும் நானும் இன்னைக்கு ஆத்தும ரட்சிப்பை பெற்றிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம். அல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். அது இருக்கிறதுல மிகப்பெரிய ஸ்தானம். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பதவியை காட்டிலும் இது ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஸ்தானம். இது ஸ்டேட்டஸ். இது அப்போ நம்முடைய ஸ்டேட்டஸ் என்ன? தேவனுடைய பிள்ளை என்பதுதான் நம்முடைய ஸ்டேட்டஸ். நம்முடைய ஸ்டேட்டஸுக்கு எது சரியோ அதை மட்டும்தான் செய்யும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள அதுதான் சத்தியம். அதை ஃபீல் பண்ணுறது கூட கிடையாது. அது சத்தியம். சத்தியத்தை நம்பணும். அப்போ நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளை. உங்களை எந்த பிசாசுடைய தூதர்களோ, பிசாசு சொல்கிற வேலையை செய்கிற ஜனங்களோ உங்களை என்ன செஞ்ச நம்மளை குற்றப்படுத்தவே முடியாது. ஏன்னா வசனம் சொல்லுது, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றப்படுத்துகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறார். ரோமரில் எழுதுகிறாரு. அப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களை என்னை குற்றப்படுத்துறதுக்கு இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அப்படி மற்றவர்கள் என்ன பேசினாலும் அதை நம்ம காதில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. காதலே வாங்கக்கூடாதுன்னு இருதயத்திலேயே அதை வைக்கிறீங்க. அல்லேலூயா. நான் அதனால தான் எதை பற்றியும் கவலைப்படணும். யார் என்ன நமக்கு விரோதமாக பேசினாலும் சரி, நம்ம சபா ஆளுகளே பேசினாலும் சரி, அது என் காதுக்கு வந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? அதை பற்றி பெருசாக நான் கண்டுக்கவே மாட்டேன். என் சபை மக்களும் அப்படி தான் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. ஏன்னா தேவன் அதை தான் விரும்புகிறார். அவருடைய அன்பு நமக்குள்ள பூர்ணமாக இருக்கும்போது யார் நம்மை குறித்து என்ன குற்றப்படுத்தினாலும், யார் நம்மை குறித்து என்ன சொன்னாலும் அது நமக்கு பெரிய விஷயமா தெரியாது. ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுது, என்ன குற்றப்படுத்துறதுக்கு நீ யார்? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றப்படுத்துகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமானாக்க. அப்போ தேவனே என்னை நீதிமான் ஆக்கிட்டதுக்கப்புறம் நீ என்ன, நீ அன்னைக்கு அந்த பாவம் செஞ்சில, நீ இன்னைக்கு இந்த பாவம் செஞ்சிலன்னு சொல்கிறதுக்கு நீ யாருப்பா? முதல்ல வழியை விடு, கொஞ்சம் காத்தாது வரட்டும், அப்படி தான் பேசணும். இது சிலருக்கு பார்க்கும்போது என்னடா இவ்வளோ திமிரா பேசுகிறாங்க. ஆமாம், விசுவாச திமிரு அப்படி தான் பேசும். ஆண்டவரை முன்னிலைப்படுத்துகிற சபை அப்படி தான் பேசும், அப்படி தான் நடக்கும். உனக்கு பார்க்க திமிரா தெரியலாம், ஆனால் இது எங்களுடைய விசுவாசம், எங்களுடைய விசுவாசத்தின் கிரியை இது. அல்லேலூயா. ஏன்னா என்னை குற்றப்படுத்தணும்னா
அது அவர் மட்டும் தான் செய்யும். அவருக்கு மட்டும் தான் தகுதி இருக்குது. வேற எவனை என்ன செய்ய முடியாது, குற்றப்படுத்தவே முடியாது. ஏன்னா அந்த தகுதியை ஆண்டவர் வேற எந்த ஆட்களுக்கும் கொடுக்கல. ஏன்னா நம்மை ரட்சித்து நீதிமானாக்கியது அவர் என்றால் அவர் தான் நம்ம என்ன செய்ய முடியும், குற்றப்படுத்த முடியும். ஆனால் அவர் என்ன கேட்குறாரு, நீ எப்போ பாவம் செஞ்சேன்னு கேட்குறாரு. பிசாசு போய் குற்றப்படுத்தினா என்ன செய்யறான், நம்மளை குறித்து குற்றப்படுத்துவான். ஆனால் தேவன் கேட்குறாரு, எப்போ அப்படி பாவமா தெரியலையாங்கிறார். ஏன்னா நம்முடைய பாவத்தை கிழக்குக்கும் மேற்குக்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் என்ன செஞ்சுட்டாரா, விலக்கி வச்சுட்டார். சமுத்திரத்தின் ஆழத்தில் கொண்டு போய் என்ன செஞ்சாராம், போட்டுட்டார். அப்போ பிசாசே போய் ஞாபகப்படுத்தினாலும் தெரியலையப்பா அப்படிங்கிறார். அல்லேலூயா. அதுதான் தேவன் நம்ம மீது வைத்த அன்பு. அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறோம், கர்த்தர் நல்லவர், இயேசு கிறிஸ்து நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம் பிதாவே. எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய சாபங்களுக்காக, எங்களுடைய வியாதிகளுக்காக, எங்களுடைய தரித்திரங்களுக்காக, எங்களுடைய எல்லா தீமைகளுக்காக நீர் கல்வாரி சிலுவையில் அந்த பாடுகள் பட்டீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு நல்வாழ்க்கையும் வெற்றியும் தெய்வீக சுகத்தையும் ஐஸ்வரியத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும்படி, எங்களை உம்முடைய பிள்ளையாக மாற்றும்படி, பிதாவுக்கு பிள்ளைகளாக எங்களை மாற்றும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் கல்வாரி சிலுவை அந்த பாடுகளை பட்டு அதை நாங்கள் நினைவு கூறும் விதமாக இந்த நாளிலே உம்மை குறித்து தியானிக்க கர்த்தாவே செய்த கிருபைகளுக்காக நன்றி, நீர் கொடுத்த போதனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அது வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், போக்கிலும் மரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து மீதம் எடுக்க வைப்பீராக. உம்முடைய கிருபை அவர்களை சூழ்ந்து வழி நடத்தட்டும். உம்முடைய ஞானத்தோடு எல்லா காரியத்தை செய்ய கர்த்தாவே கிருபை செய்வனுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளம் எடுபர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். உம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றைக்கு என்றைக்கும் சதா காலமும் கூட இருப்பதாக. ஆமென்.